ஒரு நிமிஷம், அது கேமரா கொஞ்சம் ஷிஃப்ட் ஆயிருக்கு, ரெக்கார்டிங்ல ப்ராப்ளம் வரும். சரி வந்துருச்சு. இப்ப என்னன்னா கண்ணு, இந்த கண்ணு மூடி இருக்கிறதுனால எப்படி இருக்குன்னா, இப்ப கண்ணு திறந்து இருந்துச்சுன்னா, கண்ணு ஓப்பன் ஆகி இருந்துச்சுன்னா நம்ம வந்து இங்க இந்த சைடு கண்ணு, அதான் இங்கதான் நோஸ் வருதுன்னா இந்த சைடு கண்ணுனா இப்படி இப்படி வச்சுக்கிறோம். இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ல இருக்குன்னா அப்ப புருவம் இப்படி வந்துருது. அவ்வளவு டிஸ்டன்ஸ் விட்டுருவோமே, ஒரு கண்ணோடைய டிஸ்டன்ஸ். இது வந்து ஒரு கண்ணு, அது கரெக்டா அப்படி யோசிச்சாகணும். கண்ணு வரைய போறோம் அப்படின்னா இவ்வளவு பெருசு வரைகிறோம்னா நடுவுல ஒரு கண்ணுடைய ஸ்பேஸ், இந்த சைடுல ஒரு கண்ணு, அதுக்கப்புறம் அந்த சைடுல வந்து ஒரு கண்ணுடைய ஸ்பேஸ், இந்த சைடுல ஒரு கண்ணுடைய ஸ்பேஸ், அப்புறம் முடியெல்லாம் வரும். அதெல்லாம் கம்ப்ளீட்டா வேற ஒரு கதை. அது எப்படி வருதோ அப்படி வந்துட்டு போகுது. ஒரு கண்ணுடைய ஸ்பேஸ் கட்டாயம் இருந்துகிட்டு இருக்கும்னு சொல்லவும் முடியாது. அது குறையும், என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனால் நம்ம போடும் போது அந்த ஸ்பேஸை வச்சுக்கிட்டு தான் போடணும். சரியா? ஓகே, அது ஒரு கதை. என்னன்னா இப்ப நான் இந்த கண்ணை வந்து இந்த இடத்துல கண்ணு திறந்திருக்கிற மாதிரி வரைகிறேன். சரியா? எப்படின்னா என்ன செய்வோம், நம்ம இங்க ஷார்ட் ஆகும், இன்சைட் வந்து ஷார்ட். கண்ணு வந்து இப்படி இருக்கு, மூக்கு அப்படி வருது, ஐப்ரோ இப்படி போயிடுச்சு, அப்படி போயிடுச்சு. இங்க ஷார்ட் ஆகும், இங்க லாங்காகவும் வரைவோம், இங்க லாங்காகவும் இங்க ஷார்ட்டாகவும் வரைவோம், இல்லையா? சரியா? அப்ப அந்த இடத்துல டியர் கிளான்ஸ் வந்துருது. இதுக்கு மேல வந்து எண்டு வரைக்கும் போகாது, அவ்வளோட நின்றோம், அவ்வளவு ஸ்பேஸ் இருக்கும். அப்படியே வந்து இட் ஃபேட்ஸ் அவுட், இப்படியே வந்து இட் ஃபேட்ஸ் அவுட். அப்புறம் இங்க வந்து கர்வ் அடிச்சு கீழே போய் சேரும். இப்படி இப்படி போய் சேராது, அப்படி ரொம்ப ரேரா தான் அப்படி போய் சேரும். யூ கேன் see இல்லையா? should I bring it closer? சரியா? அப்ப அப்படி வருது, இந்த இடத்துல டியர் கிளாண்ட் வந்துருது. இப்ப கண்ணு வந்து இந்த கண்ணு திறந்திருக்க, நம்ம கண்ணு அப்படி அப்படி திரும்பி அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி வச்சுக்கிறோம். அப்படி வச்சுக்கிட்டா அந்த சென்டர் வந்துருது. இல்ல ரைட், ஓகே, கண்ணு வந்துருச்சு. இப்ப கண்ணு மூடி இருக்கு. அப்ப என்னன்னா இதுதான் நமக்கு தெரியுது, இது வந்து இங்க வந்திருக்கு. என்ன? அப்ப இப்படி இருக்கும் அது, இல்லையா? இந்த இடத்துல அப்படி இருக்கும். என்ன? இது வந்து என்ன ஷார்ட்டா இருக்கும், இது வந்து லாங்கா இருக்கும், இல்லையா? அப்படின்றப்ப அப்படி வந்து அப்படி வந்துருது. இது மேல இது ஒட்டாம இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஸ்பேஸ். அதே மாதிரி இங்கேயும் ஒட்டாம தான் இருக்கும்ன்றேன். அப்படிதான் இருக்கும் அது கண்ணு. இப்ப நம்ம லேசா கண்ணு திறந்திருக்கிற மாதிரி இருக்குன்னா, இப்ப அந்த புத்தா படம் எல்லாம் வரையும் போதெல்லாம் அந்த கண்ணு லேசா திறந்திருக்கிற மாதிரி வரைவோம். அப்ப லேசா அப்படி திறந்து அப்படி 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 திரும்பி இருக்கிற மாதிரி அப்படி போடலாம். இப்ப இங்க வந்துருச்சு, லைட் இங்க இருந்து வருதுன்னா இங்க ஷேடோ இருக்கும், இந்த இடத்துல எல்லாம் ஷேடோ இருக்கும். இங்க பள்ளமா இருக்கிறதுனால இந்த இடத்துல ஷேடோ இருக்கும். இந்த இடம் வந்து பள்ளம் இல்லையா, அதனால அந்த இடத்துல ஷேடோ இருக்கும். இது வந்து ஐப்ரோ. இப்ப என்னன்னா ஆக்சுவலா வந்து இங்க வந்து அவங்க ஐ லேஷஸ் அப்படி இருக்கிறதா வச்சுக்கிறோம். அந்த ஐ லேஷோட ஷேடோ அங்க இருக்கிற மாதிரி தான் நம்ம படத்துல இருக்கு. அப்ப ஐ லேஷோட ஷேடோ அப்படி வந்துருது, ஐ லேஷோட ஷேடோ அப்படிதான் இருக்கும். இப்படிதான் இருக்கும் கண்ணு, இப்படி வராது. அப்படி வந்து அந்த இடத்துல அப்படி போகும் தெரியுமா, அது இருக்காது. இங்க இருந்து இப்படித்தான் போகுமே தவிர அது கூட நம்ம காட்டல. நம்ம இந்த ஷேடோல எல்லாமே மறைஞ்சிருது. ஆக அப்படிதான் இருக்கு கண்ணு. நான் இதை அனுப்பி விடுறேன், இதை இப்பயே போட்டோ எடுத்து போஸ்ட் பண்றேன். சரியா? அது இப்ப கரெக்ட் பண்ண வேண்டாம், நம்ம முடிச்சிட்டு கரெக்ட் பண்ணிக்கலாம். பேப்பர் விழுந்து கடைசி வரைக்கும் போயிருக்கும். ஆமா, கடைசி, அதாவது அந்த கை வச்சுக்கிறதுக்காக பேப்பர் வச்சிருந்தேன். அது இல்லாட்டி இந்த இடம் டர்ட்டி ஆயிரும். இந்த இடம் டர்ட்டி ஆயிரும். டர்ட்டி ஆகுறது மாத்திரம் இல்ல, இது ரொம்ப ரொம்ப சயின்டிபிக் விஷயம் இது.
கை வச்சு 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 அந்த சர்ஃபேஸ் வந்து தேஞ்சு போயிடும். தேஞ்சு போய் வலுவலுன்னு கூட ஆகாது. பென்சில் வச்சு தேய்ச்சோம்னா வலுவலுன்னு ஆயிரும். கை வச்சு தேய்ச்சோம் அப்படின்னா ஒரு துணி மாதிரி ஆயிரும். அப்படியே ஃபைபர்ஸ் வெளியில வந்துடும். ரொம்ப இதா அசிங்கமா தெரியும் அது. ரைட், நான் இதை வந்து இதை போட்டோ எடுத்து அனுப்பணும் இல்லையா? இந்த கண்ணை மாத்திரம் போட்டோ எடுத்து அனுப்பணும். ஆக இப்ப என்னன்னா, நான் ஒரு சார்ட் வேணும் அனுப்புறதா இருந்தாலும் அனுப்புறேன். இஃப் யூ வாண்ட், இஃப் இட் வில் பி நெசசரி, ஒரு சார்ட் வேணும் அனுப்புறேன். என்னன்னா, கண்ணு எப்படி எல்லாம் மாஸ்டர்ஸ் செஞ்சிருக்காங்க. மைக்கேல் ஆஞ்சலோ செஞ்சிருக்காரு, டாவின்சி செஞ்சிருக்காரு. டாவின்சி செஞ்ச கண் அவரு அந்த ஆள் வந்து நல்லா செய்யணும்னு ஒண்ணு கூட நல்லா செய்யணும்னு செய்யவே இல்லை. இன்க்ளூடிங் மோனலிசா, இன்க்ளூடிங் லாஸ்ட் சப்பர், அதெல்லாம் அவருடைய மாஸ்டர் பீஸ். அதுல கூட இப்படி செஞ்சா நல்லா இருக்குமா, அப்படி செஞ்சா நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு கேன்வஸ்ல வந்து ஒரு ஸ்பெசிபிக் அவங்க ஏரியால இருக்கக்கூடிய மார்பிள் களிமண், மார்பிள் களிமண்ணா இருக்கிறதுனால, களிமண்ன்றது கல்லு வந்து சாஃப்டானது தானே, வேரியஸ் வெரைட்டிஸ் ஆஃப் இது கல்லு. மார்பிள் களிமண்ண கம்மோட இது பண்ணி பூசியிருக்காப்ல, பளபளன்னு இருக்குமா. அது பூசணம் பிடிச்சு கீழே விழுந்துருச்சு. இதுல சிஸ்டைன் சாப்பிள்ல ஆல்டர் பீஸ், அதுக்கப்புறம் வந்து மைக்கேல் ஆஞ்சலோ வரையறாப்ல அது மேல. இந்த கண்ணை வந்து போட்டோ எடுத்து அனுப்பி, போட்டோ எடுத்திருக்கேன், அனுப்பி விட்டுறேன். ஓகே, வந்துருச்சு. அப்ப அந்த அவங்க வரைஞ்ச அந்த கண்ணு, மூக்கு, ஃபேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தனியா ஃபேஸ் மாத்திரம் அப்ரோச் பண்ணணும். அந்த ஃபேஸ் அப்ரோச் பண்ணிட்டு இருக்கும்போது கை, கால், பாடி அந்த அனாட்டமிக்கு போகக்கூடாது. ஏன்னா திஸ் இஸ் கண்ணு, மூக்கு, ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு போனா மைக்ரோ, பாடி அப்படின்னு சொல்லிட்டு வர்றப்ப மேக்ரோ. மெஷர்மெண்ட் பிலாசபியே வேற. அதனால அதை தனியா அப்ரோச் பண்ண, இதை தனியா அப்ரோச் பண்ண, அது போவோம். நான் சும்மா அப்படி கதைகள் மாதிரி சொல்லிட்டு வரேன். அதை செய்யும் போது இப்படி செய்யணும்னு ஆஸ் அ டீச்சர் யூ ஷுட் நோ அப்படின்ற. சரியா, இப்ப நம்ம இதுக்கு போயிருவோமா? இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா, கையும் நமக்கு சரியா வந்துரும்னு தெரிஞ்சிருச்சு, ஃபேஸும் சரியா வரும்னு தெரிஞ்சிருச்சு. அதனால வந்து நம்ம அது ரெண்டையும் பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. இப்ப மாடல் எடுத்து வச்சு டிராயிங்கை மாத்திரம் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். கம்ப்ளீட் பண்ணிட்டு டர்பனுக்கு போயிடுவோம். இந்த சைட்ல இருந்து எப்பயுமே பெயிண்டிங் வந்து இங்க இருந்து ரைட் ஹேண்ட், இஃப் யூ ஆர் ரைட் ஹேண்டர், லெஃப்ட் ஹேண்ட் டாப்ல இருந்து அப்படியே ரைட்டுக்கு அப்படியே இறங்கிட்டே வர்றதுதான் பெஸ்ட். அப்ப பேப்பர் டேமேஜ் ஆகாம இருக்கும், ஸ்மட்ஜும் ஆகாம சேஃபா இருக்கும். அதை விட்டுட்டே செய்யறதுக்கு ட்ரை பண்ணுவோம். என்ன செய்யலாம்னா, இப்ப அழிச்சாச்சு, வந்துருச்ச அந்த நாமம் வந்துருச்சுல்ல ஓரளவுக்கு. இன்னொன்னு என்ன செய்யறதுன்னா, ஒரு பேப்பர்ல ஸ்டென்சில் கட் பண்ணிடுறது. என்ன வேணுமோ அதை மெல்லிஸ் பேப்பர்ல, ஒரு A4 பேப்பர், ஜென்ரல் 100 GSM 75 GSM பேப்பர்ல, இல்லாட்டி ரொம்ப செய்யணும் அப்படின்னா ட்ரேசிங் பேப்பர்ல கூட ஸ்டென்சில் மேல் கரெக்டா கட் பண்ணிட்டு அது மேல வச்சு எரேஸ் பண்ணிடுறது. அப்ப பக்கத்துல எல்லாம் போகாது, இது மாத்திரம் போயிடும். இல்ல எல்லாம் ட்ரிக், இததான் டெக்னிக்ன்றோம், ட்ரிக்கரி தான் ஆக்சுவலா. சரியா, நான் இந்த டிராயிங்க நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டே வந்துடுறேன்.
கையை இன்னும் நீளமாக்கணும்னு தான் யோசனை வந்துகிட்டே இருக்கு. இன்னும் இங்க இந்த சைட்ல நீளமாக்கணும் அப்படின்ற யோசனை வந்துகிட்டு இருக்கு. நான் அதுக்கு வெளியில இங்க கொண்டு போறேன். அங்க கொண்டு போனோம்னா இன்னும் அந்த நீளமாக்குறது வேற மாதிரி வந்துடும். நம்ம இதுகளெல்லாம் வந்து ஜாஸ்தி காட்ட போறது கிடையாது இல்லையா? வேணாம், நம்ம இது காட்ட வேண்டிய தேவையில்லை நமக்கு. ஆனா இத ஃபுல்லா நம்ம அப்படியே ஒரு மாசா ஒரு டார்க் ஏரியா மாதிரி அப்படியே காட்டிட்டு விட்டுருவோம். இந்த இடம் அந்த புல்லாங்குழலோட ஷேடோ வந்து இந்த இடத்துல விழுகிற மாதிரி காட்டிடுவோம். உங்க கை ரொம்ப அழகா இருக்கு, அந்த வரைகிற கை. அது இல்ல, இந்த கை ரொம்ப எல்லாம் வந்துருச்சா? கொஞ்சம் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணிருக்கேன். என்னன்னா எரேசர் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் ஆஃப் டீச்சர்ஸ் இருக்காங்க. ஒரு கிளாஸ் ஆஃப் டீச்சர்ஸ், ஒரு கிளாஸ் ஆஃப் ஆர்டிஸ்ட். அவங்கெல்லாம் பெருசா அச்சீவ் பண்ணவங்க அப்படின்னு. அதாவது ஒரு டார்ஸ்கி மருது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், ஐ டோன்ட் நோ இஃப் யூ ஹவ் ஹர்ட் ஆஃப் ஹிம். ராமநாராயணன்ட்டு ஒரு டைரக்டர் இருந்தார் தெரியுமா? பேய் படங்கள்லாம் எடுப்பாரு, தலையெல்லாம் அப்படியே கட் பண்ணி வந்துகிட்டு இருக்கிற மாதிரி அப்படி இப்படின்னு பயங்கரமா எடுப்பாரு அவர். நல்லா இருக்கும். ஆனா வெரி இன்ட்ரெஸ்டிங் நான்சென்ஸ். அதாவது அப்பதான் கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு வந்துகிட்டு இருக்கு, அனிமேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வந்துகிட்டு இருக்கு. அப்படி அந்த பீரியட்ல அவர் எடுக்கிறாரு. அவருக்கு ஃபுல்லா வந்து மேக்சிமம் ஒர்க் பண்ணவர் வந்து இந்த டார்ஸ்கி மருது. அப்ப அப்படி அசோசியேஷன் இருக்கக்கூடிய ஒருத்தர் அவர் டார்ஸ்கி மருது. ஆனா என்னன்னா அவங்களுக்கு வந்து அந்த புலவர்கள், கவிஞர்கள், எழுத்தாளர்கள் அவங்களோட பழகுவாங்க. அவங்களோட பழகிட்டு ஞானம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நினைச்சிடுறாங்க. சூப்பரா இப்ப புரியுது. இந்த கை இப்ப கரெக்ட்டா அந்த பிக்சர்ல எனக்கு புரியல அது என்ன போட்டுருக்காங்கன்னு. அப்போ அந்த ஃபிங்கரும் இப்ப நல்லா இருக்கு. ஆமா, அவங்க ரொம்ப வேக விட்டுட்டாங்க. இந்த ஃபிங்கர் அவங்க என்ன போட்டாங்கன்னு எனக்கு புரியல அந்த பிக்சர்ல. ஆமா, அவங்க வேக விட்டுட்டாங்க. நம்ம இத போட்டோம். இப்ப இந்த இடத்துல ரவுண்ட் என்னமா இப்படிதான் இப்படி வரையறீங்க? அங்கதான் முக்கியமான ஒரு பாயிண்ட வந்து எம்பசைஸ் பண்ணி ஆகணும். கேவலமா வரைஞ்சு எங்களை நாங்களே, இந்த நல்லா வரையக்கூடிய ஆட்கள், எங்களை நாங்களே குச்சை வச்சு முதுகுல அடிச்சுக்கிறது. ஏன்டா இப்படி கேவலம் வர, வேற தொழிலுக்கு போ, செருப்பு தைக்கிறது, ஷூ பாலிஷ் பண்ற வேலைக்கு போ அப்படின்லாம் சொல்லிட்டு கோவப்பட்டு, அதுக்கப்புறம் ஓஹோ இப்படி வரைஞ்சா இப்படி வருமா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக தான் வந்து அந்த லியோனார்டோ டா வின்சி அதுக்கெல்லாம் அந்த கதையை சொல்லிட்டு இருக்கேன். இப்ப கரவாகியோவை பத்தி இன்னைக்கு காலையில ராமச்சந்திரன் சொல்லிட்டு இருந்தாப்புல. உட்காந்து கரவாகியோடைய இதை பத்தி படிச்சுக்கிட்டு இருந்தேன். நான் சொன்ன கதைகள், அந்த காலத்துல சொன்ன கதைகள், அந்த கதைகள்லாம் இப்ப வந்து படிச்சு பாக்குறேன். இப்பதான் படிக்கிறேன், ரொம்ப நாளைக்கு அப்புறம் திரும்ப ஞாபகம் வருது அந்த காலத்துக்கு நினைவுன்னு. அப்ப அந்த ஆளு எல்லாம் வரையறத கத்துக்கிறதுக்காக உயிரை கொடுத்துருக்காங்க. இப்ப இப்ப இந்த இடத்துல அந்த வளைவு போடும் போது இந்த இது செய்யறோம் இல்லையா, இந்த இது அப்படி ஷார்ப்பா முடியாம அதே மாதிரி
நம்ம இங்க இருந்து அப்படி அந்த வளைவு பின்னாடி வரும் இல்லையா, அது தெரியல நமக்கு. அங்க இருந்து வளைவு வந்து அங்க வந்து அப்படியே வந்து இந்த வளைவு வந்து அப்படி போற மாதிரி தான் விடணும். அது கான்சியஸா இருந்துகிட்டு இருந்தாதான் அதோட அழகு வரும். இப்ப என்னன்னா தப்பிதமா வர்றதுன்ற ஒரு வார்த்தை வந்து நான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒத்துக்கிற மாட்டேன். ஸ்டூடெண்டா இருக்கிற நேரத்துல தப்பிதமா வர்றதுன்றது ஒண்ணு கிடையாது. இன்னும் பிராக்டிஸ் பண்ண வேண்டியிருக்கு. இதை இப்படி டெவலப் பண்ண வேண்டியிருக்குன்ற வார்த்தை தான் நான் சொல்லுவேன். யூ ஹேவ் டு ஹேவ் மோர் பிராக்டிஸ் அண்ட் இட் ஹஸ் டு பி டெவலப்ட் திஸ் வே. அப்ப டெவலப் பண்ற மெத்தட் என்ன மெத்தட் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கணும். இப்ப இந்த இடத்துல ஒரு பள்ளம் ஒண்ணு இருக்கு இல்லையா, ஆப்வியஸா தெரியுது அந்த பள்ளம். அந்த பள்ளம், அதுக்கப்புறம் அங்க ஒரு மேடு இருக்கு. அந்த மேடு என்னன்னா இந்த கோடு, சரியா? ஹெட்லைன் இல்லையா, இது ஹார்ட் லைன், இது வந்து லைஃப் லைன், இது ஃபார்ச்சூன் லைன், இது வந்து ஹெட்லைன் இல்லையா. அந்த ஹெட்லைன் வந்து அந்த இடத்துல மேடு இருக்கா, அப்படியே வந்து ஒரு சின்ன பள்ளம் இருக்கு இந்த இடத்துல இல்லையா, அந்த பள்ளம் தான் இது. அதை அப்படி மடக்கணும்னா இட் கம்ஸ் அவுட். அந்த இடத்துல ஸ்கின் வந்து இட் கம்ஸ் அவுட். இப்ப என்னன்னா அதே மாதிரி இந்த இடத்துலயும் ஸ்கின் கம்ஸ் அவுட். இந்த இடத்துலயும் ரேகை இருக்கு, இங்க மடக்கணும்னா அந்த ஸ்கின் கோஸ் இன். இந்த இடத்துல அதே ஒரு ரேகை ஒன்று இருக்கு, இந்த ஸ்கின் கோஸ் இன். அப்ப இந்த இடத்துல இப்படி வர்றப்ப இங்க இப்படி உள்ள போகும், இங்க மடங்கல. இந்த 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 இது இருக்கு இல்லையா, அப்படி வந்திருக்கு. இது இப்படி இருக்கு இல்லையா, அந்த இது அங்க இருக்கு. அங்க வந்து நான் கொஞ்சம் எலாங்கேட் பண்றதுக்காக, இன்னும் கொஞ்சம் எலிகென்ட் ஆக்குறதுக்காக நான் அப்படி செய்யறேன். அப்படி அதை கொண்டு வந்துடுறேன். இங்க வந்து கொஞ்சம் சதப்பிடிப்பா இருந்தா நல்லா இருக்கும்னா கொஞ்சம் அப்படி கொண்டாந்து அப்புறம் ரிஸ்ட் வந்து ரொம்ப தின்னா இருக்கும். ரிஸ்டும் ஆங்கிளும் போன் மாத்திரம்தான், போன் அண்ட் டெண்டான்ஸ் மாத்திரம்தான். அப்கோர்ஸ் ஸ்கின் இருக்கு, அங்க ஃபேட் வரவே வராது. குழந்தைகளுக்கு கூட இங்க இருந்து இந்த இடத்துக்கு ஃபேட் வரும், இங்க இருந்து இந்த இடத்து வரைக்கும் இப்படி வரும் ஃபேட், இங்க இருந்து இப்படி ஃபேட் வரும். அந்த இடத்துல ஒரு கோடு இருக்கும். அப்ப அந்த இடத்துல ஒண்ணுமே இல்ல, ஸ்கின் டெண்டான் போன்ஸ். அப்ப அந்த இடத்த வந்து தின்னா காட்டுறதுக்கு அப்படி காட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த திரும்ப அந்த நகைக்கு போயிடுறோம். இந்த நகை பிலோ ஐ லெவல், இந்த நகை அபவ் ஐ லெவல். அதுக்கப்புறம் டீட்டெயிலுக்கு போவோம் நம்ம. அந்த நகை இது வளையலோட டீட்டெயிலுக்கு போவோம். அதுமே ப்ளூலே போடுவீங்களா, ஜுவல்லரி ஸ்டோன்ஸ் அதெல்லாம்? இல்ல, முதல்ல ப்ளூல கம்ப்ளீட் பண்ணிடுவோம், மோனோக்ரோமா கம்ப்ளீட் பண்ணிடுவோம். பண்ணிட்டு லேசா எரேஸ் பண்ணி இல்லாட்டி அந்த இப்ப இதுக்கு டீடைலிங் கொடுக்க வர்றப்ப கலர்ஸ்க்கு போயிடும். ஆனா எல்லா இடத்துலயும் ப்ளூ இருக்கத்தான் செய்யும், ப்ளூ அண்ட் எல்லோ. அப்ப கிரீனிஷா இருக்கும், எல்லோ கொஞ்சம் கிளியரா இருக்கக்கூடிய இடம் இருக்கும். இப்ப இது வந்து பீத்தாம்பரமா இருக்கும். பீத்தாம்பரம்னு ஒரு கிளாத் இருக்கு, ஒரு சைடுல வந்து எல்லோவும் இன்னொரு சைடுல பிங்க்கும் இருக்கும். அதான் அந்த கல்யாண பத்திரிகை எல்லாம் அடிக்கிறப்ப ஒரு சைடுல எல்லோ ஒரு சைடுல பிங்க்கும் அடிப்பாங்க. இந்த பீத்தாம அவர் பிள்ளையாரோடைய ட்ரெஸ் அது. அவர் பீத்தாம்பரம் மத்தரம் தான் போடுவாரு, ஷோக்கன் அவரு. சரியா, அப்படி அந்த லைனை போட்டோம், வந்துருச்சு, கை வந்துருச்சு, கிளீன பக்கா வந்துருச்சு. இப்ப வந்து என்னன்னா இந்த இடத்துல இப்படி கீழே இறங்கி அந்த இடம் லேஸ் அப்படி மேடு வந்து அப்படி வந்து அங்க உள்ள போயிருச்சு. இப்ப இப்ப நமக்கு இந்த இடம் செட் ஆயிருச்சு. டிராயிங்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தோம்னா நம்ம இங்க இருந்து அப்படியே சென்டர் லைன் அப்படியே கொண்டாந்தோம்னா கழுத்து அப்படி வளைஞ்சிருக்கு, தலை வளைஞ்சிருக்கு, கழுத்து வந்து இப்படி வந்து இதுதான் சென்டர் லைன். அப்ப இந்த இடத்துல தான் அந்த பெண்டன்ட் வரும், பெண்டன்ட் வரும். கிருஷ்ணனுக்கு என்ன பெண்டன்ட் போடுறதுன்னு தெரியலையே எனக்கு. எது வேணாலும் போடலாமோ? சரி, எது வேணாலும் போடலாம், அப்படி போட்டுக்கிடுவோம். சரியா, அப்புறம் அந்த 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 டீட்டெயில் எல்லாம் வந்து நம்ம
அப்படியே அந்த டீட்டெயில் கொடுத்துட்டோம். அப்படி வந்துருச்சு. இங்க வந்து அப்ப இத வந்து கோல்டுல காட்டிக்கிறலாம் நம்ம. இப்ப இத இப்படி வச்சிட்டோம்னா அப்ப இந்த இடத்துல வந்து அந்த கொக்கி இருக்குன்னா அப்ப இந்த இடத்துல வந்து அந்த செயின் வரும். இப்ப நம்ம வந்து கழுத்தை வந்து இங்க இருந்து இப்படி கொண்டாந்துருக்கோம். நம்ம இப்படி கொண்டாந்து இப்படி வந்து அந்த இடத்துல மாலை வந்துருது. இந்த இடத்துல மாலை வந்துருது. இந்த கை இப்படி வந்திருக்கு. அந்த இந்த கையும் வந்து மாலைக்கு பின்னாடியே கொண்டு போயிருவோம். எதுக்கு அனாவசியமா கைய வரைஞ்சுக்கிட்டு உட்காந்துருக்கணும்ல. அது அப்ப அப்படியே வந்து இந்த இடத்துல ஷோல்டர் வந்து அப்படி வந்துருது. லேசா ஷோல்டர் தெரியற மாதிரி போடுவோம். தேவையில்லைன்னா விட்டுருவோம். தேவை இருந்துச்சுன்னா போட்டுருவோம். சரி, இப்ப வந்து என்ன ஆகுதுன்னா இப்ப இந்த இது வந்து இந்த இடத்துல வந்து இது இப்படி இருக்குன்னா நெக் வந்து இந்த இடத்துல இருக்கும். வந்து இப்படி வந்து அப்படி வந்திருக்கு அந்த நெக்கு. மாலை வந்து மாலை எப்படி போய் அப்படி வந்திருக்கும் இல்லையா? இப்படி 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 போய் அப்படி வந்திருக்கோன்றத இமேஜின் பண்ணி கரெக்டா போட்டாதான் அது அழகா இருக்கும். இல்லாட்டி அழகா இருக்காது. சரியா? இப்படி அத மாலைய அப்படி போட்டுட்டோம். மாலை வந்து பின்னாடி இப்படி போயிருச்சு. அப்படி அந்த கழுத்துல அப்படி போயிருச்சு. இப்ப இந்த செயின் வந்து இப்படி வரும். இந்த செயின் வந்து அப்படி இருக்கும் அந்த செயின். அதுக்கு அந்த செயினை எப்படி போடணும்ன்றது வந்து அப்புறம் நம்ம லேசா அப்படி காட்டிட்டோம்னா கம்ப்ளீட்டா டார்க் ஆக்கி. இப்ப கம்ப்ளீட்டா டார்க் ஆக்குறதுல தான் நான் வந்து சீப்பர் பென்சிலுக்கு போய் செய்யணும்னு யோசிக்கிறேன். ஏன்னா இது நமக்கு சீப் தான் இந்த பென்சில் கம்பேரிட்டிவ்லி. ஆனா இது என்னமோ லைஃப் லைன் மாதிரில போயிருச்சு. எவனோ ஒரு பெரிய அதன கண்டெய்னரே வாங்கி விற்க முடியாம சீப்பா வித்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் நான். இந்த பென்சில் செல்லோ பென்சில. ஏன்னா இந்த ரேட்டுக்கு எப்படி விற்க முடியும்னு எனக்கு தெரியல. விலை குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஒரு தடவை நான் பார்க்கும்போது விலை குறைஞ்சிக்கிட்டே போகுது. சரி, இந்த இடத்துல உள்ள அதுக்கு கீழே ஒரு செயின் அப்படி இருக்கிற மாதிரி போடுவோம். ஒரு செயின் அப்படி கீழே இருக்கிற மாதிரி 2-3 செயின் போட்டுருவோம் அந்த இடத்துல. ஏன்னா இல்லாட்டி அந்த இடம் வேக்கண்டா தெரியும். இப்ப இந்த இடத்தையும் நம்ம வந்து என்னமாச்சும் ஒண்ணு செஞ்சாகணும். சரியா? அப்ப அந்த என்ன சொல்லலாம், டாக் டேக்னு ஒரு நெக்லஸ் சொல்லுவோம் தெரியுமா? கழுத்துல டைட்டா இருக்கும் இல்லையா? அப்படி ஒரு நகையை ஒண்ணு போட்டுருவோம். அவர் எவ்வளவு வேணாலும் போடுவாரு. இல்லாட்டி ட்ரெடிஷ்னல் அந்த இடையர்கள் போட்டிருப்பாங்களே அந்த நகையை போட்டு விட்டுருவோமா? அப்படி அதை கட் பண்ணி 3 டைமென்ஷன்ல அப்படி இருக்கும் தெரியுமா? அப்படியே அப்படி இருக்கும். அது அப்படி இருக்கும். அதை அழிச்சிடணும் கரெக்டா. எங்க இருக்கு ரேசர்? நடுவுல அழிஞ்சிருக்கும். அப்படி ஒரு நகையை ஒண்ணு போட்டு விட்டுரும். ஏன்னா எவ்வளவுக்கு அளவு வந்து நமக்கு வந்து அந்த இடத்துல ஸ்கின் டோனை மறைக்க முடியுமோ அவ்வளவுக்கு அளவு நல்லது நமக்கு. இன்னொரு அட்டிகை ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கிறோம் அந்த இடத்துல. இல்லாட்டி முத்து போட்டுருவோமா? முத்து போட்டுருவோம் அந்த இடத்துல. முத்து அவருக்கு இருந்திருக்க சான்ஸ் இல்லை. முத்து வந்து எனிவே வந்துருச்சு இல்ல? அந்த ஒரு ஃபீல் 3D ஃபீல் ஒண்ணு வந்துருச்சு. சரியா? இப்ப இந்த இடம் முடிஞ்சிருச்சு நமக்கு. இப்ப இங்க வந்து இந்த ஷோல்டர்ல ஒரு நகை ஒன்று இருக்கும். ஆக்சுவலா அங்க ஷோல்டர்ல அந்த நகை இல்ல, நம்ம போட்டுருவோம். ஏன்னா இதெல்லாம் வந்து சிம்பிளா வந்து என்னமாச்சும் செஞ்சு காட்டிட்டு போயிடலாம்.
லேசா அப்படியே டிராயிங்கை போட்டு லைட் அண்ட் ஷேடை மாத்திரம் வச்சு செஞ்சு காட்டிட்டு போயிடலாம். ஸ்கின் டோனு கொண்டு வரணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்ம செய்ய வேண்டி வரும். அதை அவாய்ட் பண்றதுக்காக நம்ம வந்து சும்மா என்னமாச்சும் ஒரு நகை நம்ம போடுறது தானே, அப்படியே அதுல வந்து அப்படியே அப்படி இருக்கிற மாதிரி இப்ப கையில வந்து ஒரு நகை இருக்கும். இந்த இடத்துல அந்த ட்ரெஸ் வந்து அப்படி போகுது. ஒரு ஷால் ஒண்ணு கையில அப்படி தொங்கிட்டு இருக்கு, அப்படி தொங்கிட்டு இருக்கு. அதுக்கு மேல வந்து அந்த காப்பு வந்து தெரியுது. அப்படி இப்போ இதோட நமக்கு வந்து இந்த டிராயிங் முடிஞ்சிருச்சு. தலைக்கு போயிடுவோமா? தலைக்கு போயிடுறோம் அப்படின்னா இப்போ வந்து கையை வந்து இப்படி வச்சு இப்போ இந்த இடத்துல வந்து எந்த சேஞ்சும் நம்ம பண்ண போறது கிடையாது. அப்படியே கலர் வச்சுட்டே போக வேண்டியதுதான். பென்சில் டிராயிங் தெரிஞ்சுன்னா தெரிஞ்சு நல்லா வந்துருச்சு, அழகா உட்காந்துருச்சு. இத செஞ்சிட்டோம்னா பேக்ரவுண்டை கட 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 கடன்னு கொடுத்துட்டு வந்துடலாம். அவ்வளவு தூரத்துக்கு இது வந்திருக்கு. இந்த இடத்துல இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வந்திருக்கோம். தலை அவ்வளவு பெருசுக்கு மேல இருக்க வேண்டிய தேவையில்லை. நகையெல்லாம் வந்து நம்ம ரொம்ப வேகா காட்டிட்டு போயிருவோம். ஏன்னா அது செஞ்சவங்க வந்து செய்யல. இந்த ஆக்சுவல் ஒரிஜினல்ல வரைஞ்சவங்க மெட்டிகுலஸ் யாரோ ஒருத்தங்க சூப்பர்வைஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவங்களுடைய ஐடியால இது அவங்க செஞ்சிருக்காங்க. அப்ப the பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஆர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு இல்லையா, அது தெரியாம, அதாவது இவ்வளவுதான் அது இருக்கணும் அப்படின்லாம் இருக்கு கணக்கு. பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஆர்ட்ன்றது வந்து நம்ம சிஸ்டமேட்டிக்கா கத்துக்கிறதுக்காக பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஆர்ட்ன்றது வந்து 6, 7 அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அது இல்லாம இன்னும் கொஞ்சம் பிரின்சிபல்ஸ் பிலாசபிஸ்ன்னு வச்சுக்கிறோமே, பிலாசபிஸ் ஆஃப் ஆர்ட். சிற்பேஜ் அதோட நிறுத்திக்கிடுவோம். இது இங்க வந்து சேருது, சிற்பேஜ் அதுக்கு மேல போகுது. இவர் இது ஒண்ணு குத்தி இருக்காரு, இங்க இன்னொன்னு ஒண்ணு, இங்க கொஞ்சம் பூ வேற வச்சிருக்காப்ல. சரியா? சரி, அப்ப நம்ம வந்து என்ன செய்வோம், இது அப்படியே போய் அங்க போய் சேர்ந்துருது. இதுக்கு மேல நம்ம ஒண்ணும் கொடுக்க வேண்டாம். இந்த இடத்துல நம்ம வந்து அப்படி கொண்டாந்துட்டு அப்படி அந்த இடத்துல டர்பன் அப்படி மடிஞ்சிருக்கு, இந்த இடத்துல டர்பன் இப்படி மடிஞ்சிருக்கு, இங்க வந்து டர்பன் வந்து அப்படி மடிஞ்சிருக்கு. இதுக்கு மேல டர்பன் வந்து அப்படி போகுது. எங்க நம்ம தலை இங்க வந்துச்சு அப்படின்னா, இப்ப இத கொஞ்சம் வெளியில கொண்டு வந்தோம்னா, தலை இப்படி வந்துச்சுன்னா அதுக்கு மேல அப்படி போகுது. அதை அப்படி வச்சுக்கிறோம். இப்ப இந்த சைட போட்டுட்டு இந்த இடத்துல என்ன செய்யணும்ன்றத நம்ம யோசிப்போம். இங்க வந்து கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் இருக்கிற மாதிரி நிறைய ஃப்ளவர்ஸ் போட்டிருக்காங்க அவங்க. அப்ப இங்க ஒரு ஃப்ளவர் ஒண்ணு போட்டுடுறோம். என்னன்னா இந்த இடம் ஃபுல்லா ஹேலோ ஒண்ணு இருக்க போகுது. அதாவது எங்க இருந்து வருதுன்னா, ஹேலோ இந்த இடத்துல இருந்து மூக்குல இருந்து இப்படி வந்துச்சுன்னா, ஆமா இல்ல அந்த இடத்துல ஹேலோ இருக்கு. இப்ப இங்க இருந்து இப்படி வந்துச்சுன்னா அவ்வளவு தூரத்துக்கு ஹேலோ இருக்கு. இந்த சைட்ல ஜாஸ்தி அவங்க காட்டல, நம்ம வந்து ஹேலோவை கொஞ்சம் ஜாஸ்தியா காட்டுவோம். ரொம்ப டார்க்கா நம்ம படத்தை வரையாம ஹேலோவை வச்சு நம்ம கொஞ்சம் லைட் ஆக்கிக்கிறோம். இப்ப என்ன ஆகுதுன்னா,
இங்க இருந்து இப்படி முடி வருது, இங்க இருந்து அந்த டர்பனுடைய இந்த அளவு வருது. அது டர்பன் வந்து நல்லா கீழே இவ்வளவு தூரத்து வரைக்கும் வந்துருது. அவ்வளவு தூரத்து வரைக்கும் வந்துருது. இப்ப முடி டர்பன் அப்படி வந்துருது. டர்பன் வந்து எப்படி இருக்குன்னா அப்படி போயிருக்கு. அப்படி போய் அப்படி டேர்ன் ஆயிருக்கு. அப்படி போய் டேர்ன் ஆகி அப்படி இருக்கு. துணியை சுருட்டி வச்சிருக்காங்க. அந்த டர்பன் வந்து துணியை சுருட்டின மாதிரி இருக்கு. இப்ப இந்த இடத்துல இப்படி போகுது. அது அங்க போய் அங்க ஏதோ ஒரு நகையில போய் அது போய் மாட்டுது. சரியா? இப்ப இந்த இடத்துல ஆக்சுவலா நமக்கு எங்க வரணும், இங்க வரணும். அது இந்த இடத்துல வரணும். இன்னொரு ஒரு நகை, நம்ம அந்த நகை வந்து விட்டுறோம், வேணான்னு விட்டுறோம். இப்ப இத சென்டரா வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து அங்க வந்து ஒரு 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 காப்பு மாதிரி இருக்கிற மாதிரி அப்படி ஒரு டிசைன் ஒண்ணு போட்டு விட்டுருவோம். இந்த இடத்துல சிற்பேஜ் மாதிரி போடாம அப்படியே ஒரு வளைவு ஒண்ணு இருக்கிற மாதிரி அதெல்லாம் வேகா விட்டுருவோம். அதெல்லாம் இப்ப இந்த இடத்துல இப்படி வந்துருச்சு. இந்த இடத்துல இவ்வளவு தூரத்துக்கு வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் அப்படி காட்டிடுவோம். நமக்கு வந்து அந்த அந்த இடம் வந்து என்ன ஆயிரும்னா இங்க வர்ற மாதிரி காட்டிடுவோம். அந்த மயில் இறகுல அது மறைஞ்சிரும். சரியா? இப்ப அங்க இருந்து வந்துச்சுன்னா அவ்வளவு தூரத்துக்கு வரும். அது ப்ரொபோர்ஷன் சரியா இருக்கணும் இல்லையா, மீனிங்ஃபுல்லா இருக்கணும் இல்லையா. அதனால இப்ப இங்க வந்து சேருதுன்னா இப்ப இங்க இருந்து அப்படி போகும் இல்லையா. அதுக்காக தான் நம்ம வயர் மெஷ்ஷை செட் பண்றோம். இன்னும் வந்து நம்ம வயர் மெஷ்ஷை கணக்கு வச்சு தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நோ பார்ட் ஆஃப் டிராயிங் ஷுட் பி ஹேங்கிங், ஷுட் ஆல் பி கனெக்டட். அப்பதான் மெஷர்மெண்ட் கரெக்டா இருக்கா இல்லையான்றது நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இப்ப இங்க ரொம்ப ஜாஸ்தி வந்துட்ட மாதிரி இருக்கு. இதை கொஞ்சம் கீழே கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்றேன்னா இல்லை, யூ ஃபாலோயிங் த சிஸ்டம் பிஹைண்ட் இட் இல்லையா. அப்ப ஒரு சிமெட்ரி ஆக்சுவல் சிமெட்ரி கிடையாது. ஒரு சிமெட்ரி இருக்கிற மாதிரி சிமெட்ரி ஒண்ணு இருக்கு, ஆனா இட்ஸ் நாட் அ ட்ரூ சிமெட்ரி. இப்ப இதுக்கு கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரி அப்படி வச்சுக்கிறோம். இப்ப இங்க இருந்து ஆரம்பிக்கிறோம். அப்படி வந்திருக்காது. அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு பூ ஒண்ணு வரைஞ்சிருவோமா. அந்த இடத்துல ஒரு பூ ஒண்ணு வரைஞ்சிரும். அப்படியே அந்த இடத்துல பூ வெளியில வருது. ஆக்சுவலா பூ வரைஞ்சிருக்காங்க அவங்களும். இல்ல நானா புதுசா ஒரு ஆட் பண்ணல, அங்க வரைஞ்சிருக்காங்க பூ. அப்படி வச்சிருவோம். இது நல்லா இருக்குல்ல, அதோட இது நல்லா இருக்கு. மேல தூக்கிட்டு இருந்ததை விட சைட்ல அந்த காதல் இப்படி மறையும் இல்லையா, அத மாதிரி இருக்கு. சரி, அப்ப இங்க இருந்து முடி வந்து இப்படி வருது, வந்து அப்படியே கீழே போகணும் முறைப்படி. அதை டார்க்கா வந்து அந்த இடத்துல டீட்டெயில் காட்டல, அப்படி முறைப்படி போகணும். இந்த இடத்துல வந்து முடி அப்படியே பறந்து போயிட்டு இருக்கு. இப்ப இங்கெல்லாம் டார்க்கா காட்டுறப்ப நம்ம வந்து அப்படியே கொண்டு வந்து இதோட அப்படி ஜாயின் பண்ணிடலாம். இது வந்து இப்படியே வந்து அப்படி ஜாயின் பண்ணிடலாம். இங்க ஹாலோ வந்துருது. சரி, டர்பனை குயிக்கா முடிச்சிருவோமா? டர்பனை குயிக்கா முடிக்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஸ்டோன் ஒண்ணு இருக்கு. அந்த ஸ்டோனை வந்து ஃபர்ஸ்ட் வந்து வச்சுட்டோம்னா நமக்கு வந்து வேற ஒண்ணும் கிடையாது, ஒரு மாரல் பூஸ்டுக்காக தான்.
இப்ப என்னன்னா லைட் எங்க இருந்து வர்றதா காட்டிட்டு இருக்கோம்னா மேல இருந்து வர்ற மாதிரி காட்டிட்டு இருக்கோம். சரியா? அப்ப இந்த இடத்துல ஒரு ஹைலைட் ஒண்ணு இருக்கும். அந்த இடத்துல ஒரு ஹைலைட் ஒன்று இருக்கும். இந்த இடத்துல ரெசிடுவல் உள்ள வந்த லைட் வந்து இந்த இடத்துல விழும். அப்ப அந்த இடத்த டார்க் ஆக்கிட்டு இந்த இடத்த டார்க் ஆக்குறோம். ஸ்டோன் வரையறதுக்கான மெத்தட் இதுதான். அங்க ஹைலைட் வந்துருச்சு. அந்த ஹைலைட் வெளியே உள்ள ஸ்டோனுக்குள்ள லைட் வந்து இந்த இடத்துல விழும். கிட்டக்கு கொண்டு போகவா? இருக்கட்டுமா? புரியுது. தெரியுது. இதோட ஒரு போட்டோ எடுத்துருவோமா? டிராயிங் கம்ப்ளீட்டட். மூக்கு இப்படி இது ஒரு ஷார்ப் ட்ரையாங்கிள். இந்த தேங்காய் சில் வெட்டுவோம் இல்லையா? தேங்காய் அப்படி சில் மாதிரி வெட்டுவோம் தெரியுமா? ஷார்ப்பா இப்படி வெட்டுவோம் இல்லையா? அப்படி இருக்கு மூக்கு. பேரலா இல்ல. பேரலா நம்ம வந்து டிராயிங் போடுறதுக்காக கோடு போட்டுக்கிறோமே தவிர இந்த இடம் பேரலா. இந்த இடம் வந்து இப்படி இருக்கு. அப்ப இந்த இடத்துலயும் ஷேடோ வந்து இப்படிதான் வரப்போகுது. In the sense, இந்த இடத்துல ஆக்சுவலா வந்து ரொம்ப தடியா போயிடுச்சு. இங்க அத ஒரு இடத்த கை வச்சோம் அப்படின்னா அப்படியே அது மேலேயே போய்கிட்டே இருக்கும். இப்ப இந்த நோஸை வந்து அப்படி காட்டிட்டோம்னா அப்படி வருது. தெரியுதா? அந்த ட்ரையாங்கிள் வந்து அப்படி வந்துருது. சரி, நம்ம அங்க போக வேண்டிய ஆளுங்க. இப்ப என்னத்துக்காக நான் அந்த பேப்பர் எடுத்தேன் ஞாபகம். ஓகே, அந்த மூக்கு அதுலயே வரைஞ்சு காட்டிட்டேன். இப்ப நான் வந்து இது போட்டோ எடுக்கணும். எனக்கு என்ன ஆச்சு, ஒரு ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி ஸ்டமக் இன்ஃபெக்ஷன் மாதிரி இருந்துச்சு. நான் மெடிசின் எடுக்காமயே அப்படியே கொஞ்சம் இத சாப்பாடை கட்டுப்படுத்தி நிறுத்திட்டேன். வயிறு மிஸ்டேக்கை சரி பண்ணிட்டேன். வயிறு மிஸ்டேக்கை சரி பண்ணாம அசிடிட்டி ஷூட் அப் ஆயிடுச்சு. ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் இருக்கும் இல்லையா? அசிடிட்டி ஷூட் அப் ஆச்சுன்னா ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் ஆயிரும். எனக்கு ஆல்மோஸ்ட் வாய்க்கே ரிஃப்ளெக்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படியே புண்ணாயிருச்சு. புண்ணாயிருச்சுன்னா ஒரு ஸ்ட்ராங் ஆசிட மேல ஊத்தி ஸ்கின் எல்லாம் புண்ணாயிரும்ல, அந்த அளவுக்கு உள்ள ஃபுல்லா நாக்குல இருந்து ஆரம்பிச்சு தொண்டை, அலிமெண்ட்ரி கனால் ஃபுல்லா. ஃபீவரோட தான் உட்காந்து கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ இன்னைக்கு பரவாயில்ல. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல எனக்கு. ஆனா தொண்டை வலி இருந்துட்டு தான் இருக்கு. டிராயிங் வந்து அந்த இதுதான் சொல்றேன் நான். இந்த சைடு வந்து இந்த பிளாக்கா இருக்கிறது கிளீனா ஒரு பேரல் லைன். இது கொஞ்சம் ஷிஃப்ட் ஆயிருந்தாலும் இது வந்து 90 டிகிரிஸ் அப்படிதான் எடுக்கணும். அதாவது இப்ப வந்து போட்டோ எடுக்கிறோம்னா இப்படி போயிருச்சு கேமரா, இப்படி போயிருச்சு, இல்லாட்டி கேமரா இப்படி வந்துருச்சு அப்படின்னா படம் தப்பிதான். கரெக்டா அந்த சர்ஃபேஸ், பெயிண்டிங் சர்ஃபேஸுக்கு கேமரா வந்து பேரலா இருக்கணும். அத அந்த அனலாகஸ் இருக்கும்போது ஃபிலிம் சர்ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். அத இப்ப சீமாஸ் ஆயிருச்சு இல்லையா? சீமாஸ் இதா வந்துருச்சு. இப்ப அந்த சர்ஃபேஸ் வந்து கரெக்டா இருக்கணும். சரியா? இப்ப இந்த டிராயிங் வந்து அப்படியே சரியா வந்துருச்சு. இப்ப நம்ம வந்து என்ன செய்யலாம்னா இங்க இருந்து இன்னும் கூட முடிய வந்து வெளியில கொண்டு வரலாம். நம்ம இஷ்டம். அது அப்படி வெளியில கொண்டு வரதுல என்ன அட்வான்டேஜ்னா இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இன்னும் டைனமிக்கா
முடி இப்படி எல்லாம் போற மாதிரி எல்லாம் சும்மா சிருங்காரம் இல்ல ஒரு 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 ருத்ரம் அப்படின்றது வந்து ஒண்ணு காளிக்கு சொல்லுவாங்க, இல்லாட்டி சிவனுக்கு கூட சொல்லுவாங்க ருத்ரம். இவருக்கு ஸ்ருங்காரம் தான். எப்படி எந்த மூலையில எப்படி எடுத்து வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தாலும் ஸ்ருங்காரம் தான். ஒரு ஹாப்பினஸ், பியூட்டி, பிளசன்ட்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு வர்றப்ப அதை வெளியில நம்ம காட்டுறதுக்கான ட்ரை பண்றது வந்து எந்த விதமான தப்பிதமும் இல்லை. சரியா, இங்க வந்து கொஞ்சம் பூ வரைஞ்சிருவோம். இந்த பூவோடைய அதை டார்க் ஆக்குறோம். அதை டார்க் ஆக்கிட்டு அடுத்தது வந்து இந்த குரூப் வந்து கொஞ்சம் இப்ப இங்க இருந்து இப்படி வந்து ஒரு பூ வெளியில அப்படி வந்திருக்கு. இந்த இடத்துல ஒரு பூ வெளியே சும்மா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறதுக்காக செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம. இப்ப மயில் இறக செட் பண்ணிடுறது பெட்டர். ஏன்னா மயில் இறகு நல்லா வந்துருச்சு. அதான் முதல்ல நம்ம வரைஞ்சது. பிக்சரே நல்லா வந்துருச்சு இல்லையா பாக்குறதுக்கு. நீங்க ஃபீவர்னா ரெஸ்ட் எடுத்துக்கலாம்ல. நேத்துலாம் எது கிளாஸ் எடுத்தீங்க? இல்ல ரெஸ்ட் எடுத்தேன் அப்படின்னா படுத்துருவேன். ரெஸ்ட் எடுக்கணும்னு படுத்தேன் அப்படின்னா அவ்வளவுதான். அப்ப என்னன்னா இப்ப வந்து நான் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறது வந்து என்னமோ ஒரு மேஜிக் நடத்திட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அதாவது அப்படியே வந்து அப்படி கூட அப்படியே வந்துகிட்டே இருக்கு கோடு கோடு. நான் ஒரு மயில் அப்படின்ற ஒரு கான்செப்ட் ஒரு 10 ஆயில் பெயிண்டிங் செஞ்சிருப்பேன். ஒரு அக்ரிலிக்ல வந்து ஒரு 15 செஞ்சிருப்பேன். பாஸ்டல்ல வந்து ஒரு 100 செஞ்சிருப்பேன். ஒரு மயில் ஒரே ஒரு தோகை, ஒரு 2-3 தோகை, அப்புறம் போஸ்டர் கலர் வச்சு அந்த மயில் தோகையை வச்சு விசிறி செய்வாங்க தெரியுமா? அது வந்து ஒரு கான்செப்டுக்கு கொடுக்க வேண்டி இருந்துச்சு. ஒரு அது வந்து ஒரு 20-25 வரைஞ்சிருக்கேன். 20-25 இருக்காது, ஒரு 10 வரைஞ்சிருப்பேன்னு வச்சுக்கிறோமே. குறைச்சல் தான். அதனால எனக்கு வந்து இது இப்படித்தான் போகுன்றது வந்து எனக்கு வந்து ரொம்ப நல்லா தெரியும். அதோடைய மீனிங் என்ன? அப்ப நான் இதை நம்ம முடிக்கவே இல்லை. சரியா, இப்ப அப்படியே வந்து ஃபேட் அவுட் ஆகி இந்த இடத்துல வந்து சேர்ந்துருது. இங்க வந்து டார்க்கா இருக்கு. இங்க வந்து இப்ப அந்த ஜுவல்ல மாத்திரம் எடுத்து காட்டுறேன் நான் கிட்டக்க. ஒரு ஸ்டோனோட ஃபீலிங் வந்துருச்சா? அப்ப என்னன்னா இதுதான் கான்செப்ட். எங்க இருந்து லைட், எந்த டிரெக்ஷன்ல இருந்து லைட் வருதோ அந்த இடத்துல ஒரு ஹைலைட் இருக்கும். அந்த ஸ்டோனுக்குள்ளேயே லைட் கிராஸ் பண்ணி அந்த ஸ்டோனோடைய லோவஸ்ட் பார்ட், பாட்டம்னு சொல்றோம் இல்லையா? அப்ப பாட்டம்ல போய் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் ஆகும். If it is a very good stone, if it is glass, it will just go through. If it is a very good stone, there will be internal reflection. Total internal reflection வந்து டைமண்டுக்கு இருக்கும். லெசர் ஸ்டோன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் கம்மியாகிட்டே இருக்கும். இப்ப அதுதான் அங்க இருக்கக்கூடிய கான்செப்ட். அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா இதை செஞ்சுட்டு போயிடலாம். இப்ப என்ன செய்ய போறேன்னா அதுக்கு லேசா கோல்ட கொடுத்துருவோம். அதுக்கு லேசா கோல்ட கொடுத்துட்டோம்னா எங்கெங்கெல்லாம் கோல்டு லேசா கொடுக்கணும்னு தோணுதோ அங்கெல்லாம் லேசா வந்து ஸ்கிராச் பண்ணி விடுறேன் நான். லேசா அப்படியே ஸ்கிராச் பண்ணி விடுறேன். சரியா?
வேற எங்க இருக்கு இது? டிஃபைன் பண்ணலண்ணா, டெஃபினேஷனே இல்லை அதுல எல்லாம். சரியா, அது அதோட அதை இருக்கட்டும். அதுக்கு மேல அதை அங்க கொண்டு போகணும். இதையும் செஞ்சிருவோமா? இது கொஞ்சம் போல இருந்தா நல்லா தான். அது அது அதோட இருக்கட்டும். இந்த ஸ்டோனை ரெட் ஆக்குனா என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போமா? இதே ஸ்டோனை ரெட் ஆக்கணும்னா என்ன ஆகுதுன்றது பார்ப்போம். லேசா அந்த டிராயிங்கை விட்டு வெளியில அந்த ரெட் கொண்டு போறேன். இல்லாட்டி ரெட் கிளியரா தெரியாது, அதுக்காக கொண்டு போறேன் வேணும்னே. அதாவது அதே மாதிரி இந்த ஒயிட்டுக்குள்ளேயும் கொஞ்சம் போல ரெட் கொண்டு போறேன். இப்ப வந்து அந்த ரெட் ஸ்டோனு மோனோக்ரோமேட்டிக் ப்ளூ ஒர்க்ல கலர்ஸ் தெரியுது. அதான் கதை, ஸ்டோரி. கிரீனுக்கு போயிடுவோம், அந்த ஸ்டோனுக்கு கிரீனுக்கு போயிடுவோம். அப்ப அதே இதை வந்து நான் ரிப்பீட் பண்றேன். அதாவது என்னன்னா அந்த இடத்துல அப்படி ஒரு ஹைலைட் வருமா? பிகாஸ் இட்ஸ் அ ஸ்பியர், கொஞ்சம் கொஞ்சம் எலாங்கேட்டடா இருக்கும். இது வந்து கோன், இது கோனா இருக்கிறதுனால இப்படி இப்படி வெர்டிக்கல் எலாங்கேட்டட், இது வந்து ஹரிசாண்டல் எலாங்கேட்டட். இப்போ வந்து இதை வந்து நான் வந்து லேசா கிரீனை கொடுத்துட்டு அந்த இடத்துல லேசா ஒயிட்டை விட்டுட்டு நான் இங்க வந்து கிரீனை வந்து டார்க் ஆக்குறேன். இங்க வந்து கிரீன் டார்க் ஆக்கிட்டு ஒயிட்டை விட்டுறேன், டார்க் ஆக்கிட்டு அப்படியே கிரீனை குறைச்சிக்கிட்டே வந்து இங்க வந்து ஒயிட்டை விடலைன்னா ஹைலைட் மாத்திரம் தான் ஒயிட்டா இருக்கும், கொஞ்சம் போல லைட்டா விட்டு. ஸ்டோனோட ஃபீல் வந்துருச்சா? சரி, இப்போ வந்து நம்ம அதை ஒட்டி ஒரு டார்க் லைன் ஒண்ணு வேணும். குயிக்கா நம்ம வந்து டர்பன் இதை போடணுமோ, மயில் இறகு போடணும் நம்ம. இப்போ ஒரே ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் விட்டுட்டேன். என்னன்னா இந்த இடத்துல ஒரு ஒரு ஆரா மாதிரி ஒண்ணு இருக்கும், இந்த ஆராவை விட்டுட்டேன். அதாவது எப்படி இருக்கும்னா இந்த இடத்துல வீடியோ கேம்ஸ் விளையாண்டுட்டு இருக்காங்களா வீட்டுல? யாருமே இல்ல. பின்னாடி வந்து எனக்கு கிளீனா வீடியோ கேம்ஸ் விளையாண்டுட்டு இருக்கிற சவுண்ட் இருக்கு. ரோட்ல இருந்து பஸ் எல்லாம் போற சவுண்ட், மெயின் ரோட்ல இருக்கு வீடு. ஓ ஓகே, அப்ப அந்த ஹார்ன் அதுக்கெல்லாம் அப்படி சவுண்ட் கேக்குதோ? இப்ப எப்படி போகணும், இப்படியே போய் அப்படி ஃபாலோ த்ரூ ஆகும் இல்லையா? அப்படியே ஃபாலோ த்ரூ ஆகி அப்படி போகும், அப்படி போகும். இதெல்லாம் வந்து இப்படியே வந்து அப்படியே போய் போய் விலக ஆரம்பிச்சிடும், அப்படியே விலக ஆரம்பிச்சிடும். சரியா, வந்து இப்படி போகும், அப்படி விலக ஆரம்பிச்சிடும், அது குறைஞ்சிருது. இந்த இடத்துல வந்து இப்படி நம்ம போட்டு வச்சுக்கிட்டோம்னா இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸ் இருக்கு. இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸை காட்டியிருக்கேன் இல்லையா? இந்த இடத்துல லேசா ஒரு ஒரு ஸ்பேஸ் ஒன்று காட்டியிருக்கேன் இல்லையா? அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் ஒன்று இருக்கும். அப்ப இதை ஃபாலோ பண்ணிட்டு நம்ம வந்து அந்த கோடை போட்டுக்கிட்டே போனோம்னா ரொம்ப மெட்டிகுலஸா வேலை பார்த்த மாதிரி தெரியும். இதைத்தான் மெட்டிகுலஸ்ன்னு சொல்லி சொல்றாங்கன்னா ரைட், ஓகே, இதைத்தான் மெட்டிகுலஸ். அப்ப இங்க இருந்து இப்படி ஃபாலோ ஆகும், அந்த ஸ்பேஸை விட்டுறணும். அந்த ஸ்பேஸை விட்டுறோம். அதை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் இல்ல, யூ வில் see what I'm talking about. சரியா, இப்ப இதுக்கு வந்து லேசா ஒரு கோல்டன் ப்ரௌன் ஒண்ணு கொடுத்தா நல்லா இருக்கு மாதிரி தெரியுது இல்லையா? டீட்டெயிலா போகணுன்ற தேவை இல்லை நமக்கு, அந்த அந்த இடம் இம்பார்ட்டன்ட்டே இல்லை நமக்கு.
ஆனா ஆனா அந்த ஒரு மயில் இறகுல என்ன ஒரு பியூட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணுவோமோ அதோடைய ஓரளவு காய்ச்சம் வந்துருச்சு அது. சரி, இப்ப இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கே, அப்ப இன்னும் கொஞ்சம் அதை அழகாக்குனா என்ன தப்பிதமா இருக்கான்னா கிரீன் வரும் இல்லையா அந்த இடத்துல. இப்ப இது கம்ப்ளீட்டா ப்ளூ தான். இப்ப இந்த இடத்துல கிரீன் கொஞ்சம் வரும். அந்த அந்த லைன் அப்படியே, அந்த லைன் இருக்கு இல்லையா அங்க கீழே, அந்த லைன் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போயிடுறது. என்னுடைய ஸ்பீடு வந்து இயர்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸோடைய ஸ்பீடு அது. அந்த அந்த ஸ்பீடுல வந்து அந்த லைன் போடுறது அவ்வளோ ஈஸி. அதனால அப்படி ட்ரை பண்ண வேண்டாம். அப்ப எப்படி ட்ரை பண்ணணும்? இங்க இருந்து வர்ற லைன் அப்படி போடணும், அப்படி போடணும், அப்படி போடணும், அப்படி போடணும், அப்படியே போய்கிட்டே இருக்கணும். இந்த ஐலாஷஸ் போடுறப்ப அப்படியே, அப்ப இங்க வர்றப்ப இங்க இருந்து இப்படி வந்து அப்படி வந்துருது. அப்ப இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு 4 போடுவோம் இப்படி. அதாவது எப்படி அப்படி வந்து அப்படி வருது. சரி, நல்லா வந்துருச்சு அந்த இது. பிரவுன் வேணும்னா பிரவுன் போட்டுக்கலாம். நான் இப்போதைக்கு பிரவுன் போட வேண்டாம்னு சொல்லிட்டு பாக்குறேன் நான். சரியா, இப்ப வந்து டர்பனுக்கு போயிடுறோம். டர்பனை வந்து நம்ம வந்து ஒரு ப்ளூலயே விட்டுருவோமா, இல்லாட்டி ஒரு லேசா பிங்க் கலர் மாதிரி எதுவும் கொடுக்கலாமா? நீங்க எது போட்டாலும். இப்ப என்ன செய்யற போறோம்னா, இங்க வந்து அந்த டர்பன் வந்து மடங்கி இருக்கு, அப்படி அப்படி இருக்குது. அப்படின்றப்ப இப்ப எங்க இருந்து லைட் வருது, மேல இருந்து லைட் வருதுன்னா அப்ப இந்த இடத்துல ஷேடோ இருக்கும் இல்லையா? அப்ப அந்த இடத்துல ஷேடோ கொஞ்சம் போல கொடுக்குறோம். ரொம்ப நம்ம கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. ஏன்னா அந்த கண்ணு, மூக்கு, வாய் அதைத்தான் பார்க்க போறாங்க, விரலை பார்ப்பாங்க, ஒருவேளை நகைய பார்க்கலாம். இந்த டர்பன் எல்லாம் யாரும் கவனிக்க போறது கிடையாது. ஆனால் யாராச்சும் கவனிச்சானா அசிங்கமா இருக்கக்கூடாது. இல்ல அது ஒண்ணு இருக்குல்ல, கவனிச்சாலே என்னங்கப்பா இவ்வளவு தூரத்துக்கு படத்தை வரைஞ்சிட்டு இப்படி கன்றாவியா டர்பனை வரைஞ்சு வச்சிருக்க அப்படின்னு யாரும் சொல்ற மாதிரி இருக்கக்கூடாது. ஆமா, கட்டாயமா சொல்லுவா. அது கேட்பான், போதும் இந்த டர்பன் எல்லாம் ஒண்ணும் நல்லா போட வேணாம்னு சொல்லி சொன்னாரா அப்படின்மா. அப்படி சொன்னோம்னா என்கிட்ட வந்து சொல்லுங்க, நான் வந்து பாத்துக்கிறேன் அவனை. சரியா, இப்ப இந்த இந்த இடத்த எப்படி ட்ரீட் பண்றோம்ன்றத பார்ப்போம். இப்ப இது மடிப்பு இல்லையா, அப்ப இந்த இடத்துல ஷேடோ இருக்கும் இல்லையா, அதைத்தான் சொல்றேன். இப்ப அந்த நகையை விட்டுட்டு தான் அந்த ஷேடோவை கொடுக்கணும். இப்ப இது வந்து ஒரு டார்க்கர் துணி மாதிரியும் இது கொஞ்சம் லைட்டர் துணி மாதிரியும் காட்டணும்னா அதே மாதிரி இந்த இடத்துலயும் ஷேடோ ஒண்ணு இருக்கும். இந்த இடத்துல கொஞ்சம் போல ஷேடோ இருக்கும், ஏன்னா இந்த இடம் மேடா இருக்கு. இந்த இடம் மேடா, இந்த இடத்துல கொஞ்சம் ஷேடோ கொடுத்துறோம், அதுக்கும் ஒரு ஷேடோ கொடுத்துடுறோம். இந்த இடம் கொஞ்சம் மேடா இருக்கு, அதனால இந்த இடத்துல ஒரு ஷேடோ ஒன்று கொடுக்குறோம். இங்க வந்து நம்ம ஒண்ணும் இல்லை, நம்ம அங்க டீட்டெயிலுக்கு போகல, ஏன்னா மயில் இறகு வந்து மறைச்சிருச்சு லக்கிலி. அதனால என்ன செய்யறோம்னா அப்படியே கொடுத்துட்டு அந்த மயில் இறகு கொஞ்சம் தெரியற மாதிரி அதுக்கு இடையில கொஞ்சம் போல டார்க் அப்படி கொடுத்தோம்னா இப்படி உள்ள இடையில இதெல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணாதான் செய்ய முடியும். மீனிங் இதுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் எதுவும் இருக்கா அப்படின்னா இல்ல. நான் செய்யறது மத்தரம் தான் மெத்தட், வேற மெத்தடே கிடையாது இதுக்கு. அப்படி அந்த அந்த இடத்த நான் திரும்ப கிட்டக்க காட்டுறேன். இப்ப அவ்வளவு டிஸ்டன்ஸ்லயே தெரியுது கிளியரா அந்த டர்பன் அந்த மயில் இறகுக்கு பின்னாடி டார்க்கா தெரியற மாதிரி. இப்ப வந்து அதுல வந்து லேசா வயலட்டை கொடுத்தோம் அப்படின்னா நல்லா தான் இருக்கும். நம்ம இதையும் முடிச்சிட்டு கொடுத்தோம்னா இன்னும் நல்லா இருக்கும். இதை முடிச்சுட்டே கொடுத்துருவோமே. சரியா, இப்ப என்ன நமக்கு இந்த இடம் வந்திருக்கு. இந்த இடத்த ஒரே துணி, அதாவது மடிப்பெல்லாம் இல்லை அதுக்கு. இந்த இடத்துல நகை இருக்கிறதுனால அந்த நகையோடைய நிழல் இருக்குமா அந்த இடத்துல, இந்த சிற்பேஜோடைய நிழல் இருக்குமா அந்த இடத்துல.
அந்த இடத்துல ஒரே ஒரு துணி முடிஞ்சிருச்சு. அந்த துணி இந்த துணி இதோட முடிஞ்சிருச்சு. நேச்சர்ல வந்து லைன்ஸ்ன்றது ஒண்ணும் கிடையாது. நேச்சர்ல லைன் அப்படின்னு ஒண்ணுமே கிடையாது. It's just a difference between one shade and the other. It's a difference between one color and the other. இப்ப இது வந்து இது லைனா இல்ல, இந்த பேப்பர் இந்த இடத்துல முடிச்சிருக்கு, அந்த பேப்பர் அங்க இருக்கு. இப்படி வச்சா அந்த தெரியறது வந்து அந்த ஷேடோ தான். அது கிட்டக்கு போனா அதுக்கு டைமென்ஷன் இருக்கு. அப்படி லைன் இல்ல. அதனால லைன்ஸை வந்து எவ்வளவுக்கு அளவு ஹைட் பண்ண முடியுமோ அவ்வளவுக்குள்ள ஹைட் பண்ணிடுறோம். லைனா காட்ட வேண்டிய விஷயங்களை மாத்திரம் லைனா காட்டுவோம், மீதியெல்லாம் ஹைட் பண்ணிடுவோம். சரியா? அப்படி இப்ப இது வரைக்கும் வந்துருச்சு. இப்ப என்ன செய்ய போறோம்னா, இந்த இடத்துல இப்படி இருக்கிறதா வச்சுக்கிறோம். அது வந்து அப்படி உள்ள போய் அப்படி இருக்க அந்த நகைன்னு வச்சுக்கிறோம். மேடை அது இட் ஹாஸ் அ டைமென்ஷன், திக்னஸ் இருக்கு. ஒரு வளையம், அது கோல்டன் வளையம். இப்ப என்னன்னா, இங்க இருந்து இது உள்ள போயிருக்கு. அப்ப அந்த இடத்துல கொஞ்சம் நெருக்கமா இருக்கும் இல்லையா? அப்ப இங்க ஷேடோ இருக்கும். இங்கேயும் அந்த சிற்பேஜோடைய ஷேடோ இருக்கும் இல்லையா? ரெண்டு சைட்லயும் மேல இருந்து தானே வருது. அப்ப இங்க வளைவா இருக்குமா அந்த ஷேடோ? ஏன்னா துணி கொஞ்சம் திக்னஸ் இருக்கும் இல்லையா? இதுக்காக தான் நான் சொல்றது, ஒரு ஒரு டாக்டரா இருக்கிற ஆள் வந்து அனாட்டமி கட்டாயமா தெரிஞ்சிருக்கணும். கட்டாயம் அப்கோர்ஸ் பேத்தாலஜி அனாட்டமி ஜாஸ்தி தெரியாட்டியும் கூட அந்த பேசிக்ஸ் வந்துடும் இல்லையா படிக்கிறதுனால. பெத்தாலஜி கட்டாயமா நல்லா தெரிஞ்சிருக்கணும். டிசீசஸை பத்தி ஃபார்மகாலஜி தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா மெடிசின்ஸ் என்னன்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணி ஆகணும். அப்போ பேசிக் அனாட்டமி, பெத்தாலஜி, ஓரளவுக்கு சைக்காலஜி இருந்தா போதும். ஒரு ஆர்டிஸ்டுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அதாவது துணி வந்து இந்த இடத்துல என்னமா எல்லாரும் இல்ல, அங்கதான் அதுல தானே வைத்தறிச்சல். அதான் வைத்தறிச்சல். இந்த காரபாகியோவை பத்தி இன்னைக்கு பேசிக்கிட்டு இருந்தோம், நானும் ராமச்சந்திரனும். காரபாகியோன்னு சொல்லிட்டு ரெனேசன்ஸ் பீரியட்ல இருந்த ஒரு ஆர்டிஸ்ட். கொஞ்சம் மைக்கேல் ஏஞ்சலோ அவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் ஜூனியர். ஆனா அவங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிலாம் கிடையாது. அப்படி ஒரு ஆள் இருக்கிறதவே வந்து கண்டுக்கவே மாட்டாங்க இவங்க. அவ்வளவு திமிரு பிடிச்ச பயலுக்கு மைக்கேல் ஏஞ்சலோ, டாவின்சி எல்லாம். ஏன்னா அவங்களாம் ராஜாக்களோட வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க. இப்ப இதெல்லாம் வந்து ரியலிஸ்டிக்கா இல்லையான்றது கம்ப்ளீட்டா வேற ஒரு கதை. இப்ப நான் கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஷேடோ, இந்த கொடுத்துக்கிட்டு இருக்கிற மடிப்பெல்லாம் ரியலிஸ்டிக்கா இல்லையான்னு கம்ப்ளீட்டா வேற ஒரு கதை. ஆனால் ஒரு துணி வந்து அப்படி இருக்கிற ஒரு ஃபீலிங் வந்துருச்சா அப்படின்றதுலதான் நம்ம வந்து பாக்குறோம். ஒரு துணி இருக்கிற ஃபீலிங் வந்துருச்சு இல்லையா அந்த இடத்துல. இப்ப இந்த இடத்தோடைய அது அங்க வருது. அப்ப அது டார்க் தான், வெறும் டார்க் தான். அது வந்து அங்க வருது. இப்ப நம்ம ஏதாச்சும் பிளான் பண்ணி வரைஞ்சிக்கிட்டு இருக்கோமா இது? அதாவது இந்த இடத்துல இந்த இடம், இந்த பர்டிகுலர் இடம் இப்ப நான் வரைஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய இடம், சும்மா அந்த இடம் வந்து டார்க்கா இருக்கணும் அவ்வளவுதான் இல்லையா? இத வந்து ஆர்ட் கிரிட்டிக்ஸ் வந்து பார்ப்பாங்க. பார்த்துட்டு இந்த ஆர்டிஸ்டுக்கு வந்து கிருஷ்ணா மேல அவ்வளவு தூரத்துக்கு ஒரு பக்தி,
அதனால ரிசர்ச் பண்ணி கிருஷ்ணாவுடைய அந்த டர்பன்ல இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்துல எழுதியிருக்கு. அந்த ஸ்லோகத்தை பேஸ் பண்ணி தான் இந்த ஆளு வந்து இது செஞ்சிருக்காருன்னு சொல்லுவாங்க. அப்படியே சொல்லுவாங்க. அது இருக்கும் ஆக்சுவலா வந்து அப்படி செஞ்சிருக்காரு. என்ன ஒரு அழகு அப்படின்னு சொல்லிட்டு வரும். இல்ல அப்படிதான் அந்த காம்போசிஷன்ஸை பத்தி இவங்க வந்து அந்த ஆளுக வந்து நல்லா இருக்கா இப்படி வரையலாம்ல. அந்த பாறையா வரைஞ்சி லியோனார்டோ டா வின்சி மடோனா ஆஃப் த ராக்ஸ்ன்னு ஒன்று வரைவாரு. ஒரு அற்புதமான படம். அதாவது அப்ப சுஃபோமோட்டோன்றது தான் அவருடைய டெக்னிக். சுஃபோமோட்டோன்றது வந்து ஒரு சாஃப்ட் லைட் அண்ட் ஷேடு. சாஃப்ட் லைட் அண்ட் ஷேடு மூலமா 3 டைமென்ஷனை காட்டுறது. அத வந்து அந்த லெவலுக்கு செஞ்ச முதல் ஆளு வந்து லியோனார்டோ டா வின்சி தான். எல்லாம் இருக்கு. அதாவது ஒரு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அளவுக்கு ஒரு லூஸ் வந்தாள். அவரை பத்தி ஒரு கதை ஒண்ணு சொல்லுவாங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் இந்த ஒரு தடவை வீட்டுக்கு கூப்பிடுறாப்புல. ஃப்ரெண்ட்ஸ்னா யாரு ஃப்ரெண்ட்ஸா இருப்பா? இந்த ஊருடைய பிரின்ஸ். ராஜாக்கள் வர மாட்டாங்க. ராஜாக்களை கூப்பிட மாட்டான் அந்த ஆளு. ஏன்னா ராஜாட்ட ஏதாச்சும் விளையாண்டு கொண்டுன்னு விடுவாங்க. அதனால இந்த ஊருடைய பிரின்ஸ் அந்த ஊருடைய பிரின்ஸ் அந்த மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்கள எல்லாம் கூப்பிட்டு எல்லாரும் உட்காந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல உட்காந்து ஒரு பெரிய ரூம்ல உட்காந்து வச்சுட்டு இன்னொரு ரூமுக்கு இருங்க வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ரூமுக்கு போறாப்புல அந்த ஆளு. போயிட்டு ஒரு ஒரு இங்க இருந்து அந்த அந்த தான் இருக்கிற ரூம்ல இருந்து ஒரு பிரின்ஸை கூப்பிட்டு, பழக்கமான ஒரு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிரின்ஸை கூப்பிட்டு, அந்த கதவை திறந்து விடுன்னு பக்கத்துல ரூம்ல இருக்கக்கூடிய கதவை திறந்து விட சொல்றாப்புல. அந்த ரூம்ல என்ன வச்சிருக்காப்புல இந்த ஆளு? மாட்டு குடலை, இன்டெஸ்டின பதப்படுத்தி காத்து ஊதி, அது வந்து ஒரு 25-30 ஃபீட் இருக்கும் இல்லையா, பதப்படுத்தி காத்து ஊதி உள்ள வச்சிருக்காப்புல பலூன் மாதிரி. இப்ப பலூனை டக்குன்னு வந்து திறந்து விட்டோம் அப்படின்னா ஓடும் இல்ல. இதில் கதவை திறக்கவும் அந்த பலூன்ல கட்டி இருந்தது வெளியே வந்துருச்சு. அந்த குடல் வெளியில வந்து புஷ்ஷுன்னு ரூம் ஃபுல்லா ஆடிட்டு ஓட ஆரம்பிச்சிருச்சு. இவங்க எல்லாம் அலறி அடிச்சு ஓடுறாங்க. அதை பாக்குறதுல இந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம். லூசு இல்ல, அப்படிப்பட்ட ஆளுக இந்த ஆளுக. ஆனா படம் வரைஞ்சாங்கன்னா தெய்வங்கள் இல்ல. படம் பிரஷ தூக்குனாங்கன்னா they become gods. நான் ஃபுல்லா எங்கெங்கெல்லாம் போனோமோ போயிட்டு, எனக்கு இந்தியா விட்டு போறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல. போயிருந்தேன் நிறைய, ஆல்மோஸ்ட் யூரோப் ஃபுல்லாவே போயிருக்கேன் நான். இங்க அதாவது இங்க இருக்கக்கூடியது எதுவுமே வந்து தமிழ்ல ஒரு அழகான பழமொழி ஒண்ணு சொல்லுவாங்க, துறைமுகம் போனாலும் அறிமுகம் வேணும் அப்படின்னு. ஜெனரலா தெரிஞ்சு கேக்குறேன். நிறைய பேர் போவாங்க, சில பேர் போக மாட்டாங்க. என்ன ரீசன்?
எனக்கு வந்து அஃப்கோர்ஸ் என்ன ஒரு ரீசன் என்னன்னா, எனக்கு நான் வெளியில போக ஆரம்பிச்சதே வந்து யூரோப்புக்கெல்லாம் போக ஆரம்பிச்சது. மலேசியா, ஸ்ரீலங்கா அதெல்லாம் போயிருக்கேன் நான். யூரோப்புக்கு போக ஆரம்பிச்சது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான். நான் காலேஜ் எஜுகேஷன் முடிக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு குழந்தை வேற பிறந்துச்சு. நான் படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே கல்யாணம் பண்ணிட்டேன். அஃப்கோர்ஸ் ஐ வாஸ் ஓல்ட் எனஃப் டு டூ தட். ஏன்னா நான் காலேஜில் ஜாயின் பண்றப்ப வந்து எனக்கு 27 வயசு. ராமச்சந்திரன் எல்லாம் வந்து 17 வயசுல ஜாயின் பண்றான். நான் 27 வயசுல ஜாயின் பண்றேன். 29 வயசுல எனக்கு கல்யாணம் ஆயிருது. 30 வயசுல எனக்கு டாக்டர் வந்துடுறா. அப்ப எனக்கு வந்து இந்த ஊரை விட்டு போறதுக்கான எந்த விதமான ரீசனும் எனக்கு தெரியல. இதான் ஊரு, என் ஊரு அப்படின்ற மாதிரி போயிடுச்சு ஒண்ணு. அது மாத்திரம் இல்லாம அங்க சரி வந்துரு, நீங்க வந்து உன் ஃபேமிலிக்கு எல்லாத்துக்கும் செட்டில் பண்ணி தர்றோம், அது பண்றோம் இது பண்றோம்லாம் பெரிய ஆளுக்கு கூப்பிட்டாங்க. அதாவது ரொம்ப ரொம்ப இதா சில்லியா தெரியும் அது கேக்குறதுக்கு. என்ன இல்லைன்னு அங்க போறதுன்ற என்ன செய்யறது. ஏன்னா எனக்கு வந்து இல்ல நான் ஆஸ் அன் இந்தியன் நான் அங்க போய் உட்கார்ந்து இருந்தேன்னா, நான் இந்தியன்ஸுக்கு தான் நான் இங்கேயே நான் அப்ப பெயிண்டிங் விற்கிறது கிடையாது. டு ஸ்டார்ட் வித் பெயிண்டிங் விற்கிறதுக்காக நான் வந்து பெயிண்டிங் செய்யறது கிடையாதுன்ற மாதிரி சொல்றேன். அங்க போனா வந்து என்னை வந்து ஐ வில் பி ட்ரீட்டட் as a low class Indian. I will not be given the respect that I get here. தரமாட்டாங்க. அவங்கள மாதிரி ஒரு ரேசிஸ்ட் யாருமே கிடையாது. வெள்ளைக்காரங்கள மாதிரி இந்த ஒயிட் ஸ்கின்டு பீப்புள்ன்றதுலயும் அதுவும் அமெரிக்கா இஸ் ஃபில்டு வித் பிரிட்டிஷ்க்கு அவனை தவிர வேற யாருமே வந்து ஹியூமன் ரேஸே கிடையாது பிரிட்டிஷ் பீப்புளுக்கு. அவனை போல ஒரு கேவலமான ஒரு ரேஸ் எதுவுமே கிடையாது. அதாவது யூ ஸ்கிராச் பிரிட்டிஷர் அண்ட் யூ வில் see a pirate ன்னு சொல்லுவாங்க. ஸ்டீலிங் இஸ் a profession. இல்லையா? ரெக்கார்ட் பண்ணிட்டே சொல்றீங்க எல்லாத்தையும். ஆமா, இல்ல நான் பிரிட்டிஷர்ட்டே சொல்லியிருக்கேன். ஆக்சுவலா என்னுடைய ஜோக் ஒண்ணு, என்னுடைய ஜோக்ல இன்சல்ட் ஒண்ணு வேற யாரோ அதை வந்து டைஜஸ்டுக்கு எழுதி அனுப்பி பப்ளிஷ் ஆயிருக்கு. ஆக்சுவலா நான் சொன்னது அது. அண்ணன் வீட்டுக்கு போயிருக்கேன் கனடாக்கு. அங்க வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. நான் வந்து எப்படி போயிருக்கேன்னா, பிரான்ஸ்ல போய் ஒரு எக்ஸிபிஷன் நடக்குது, லூர் மியூசியத்துல எக்ஸிபிஷன் நடக்குது. என்னுடைய பாஸ் வந்து சஞ்சய் காந்தியோட கிளாஸ்மேட்டு, சஞ்சய் காந்தி தானா? சஞ்சய் காந்தியோட கிளாஸ்மேட்டு ராஜீவ் காந்தி, சோனியா காந்தி அவங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். he was a respected person among them. அங்க நான் போயிருந்தப்போ வந்து ஒரு அவருடைய ஃப்ரெண்ட் வந்து பியக்காதன்னு ஒரு டிசைனர். ஹேவ் யூ ஹர்ட் ஆஃப் இட்? பியக்காத, பீன்னு எழுதாமா. பியக்காதன் இவருடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. பியக்காதன் தான் பீட்டில்ஸ்க்கு வந்து அந்த ட்ரெஸ், அந்த பெல் பாட்டம், அந்த ஜாக்கெட் டிசைன் பண்ணது. பீட்டில்ஸ் அந்த முடி ஃபர்ஸ்ட் வெட்டி விட்டது என் பாஸ். அப்பெல்லாம் he was a டீனேஜர்ல ஒரு 20s, early 20s அவங்க ஏஜ் குரூப். அப்படிப்பட்ட ஒரு ஆள். நாங்க போயிருந்த சமயத்துல வந்து எனக்கு திடீர்னு கிராம்ப் ஆகுது கை. நாங்க போயிருந்த சமயத்துல பியக்காதன் வந்து எங்களுடைய ட்ரிப்ல ஒரு பாட்டை வந்து ஸ்பான்சர் பண்றாரு.
யூஸ்வலா பிரெஞ்சு கவர்மெண்ட் ஸ்பான்சர் பண்ணும். பிரெஞ்சு கவர்மெண்ட் வந்து அங்க இருக்கக்கூடிய ப்ராமினன்ட் அந்த கல்ச்சரல் பீப்புள்கிட்ட வந்து கேட்கும். there will be thousands of people இல்லையா, அதுல வந்து கேட்கும், இந்த மாதிரி யாராச்சும் வந்து இந்த மாதிரி வர்றாங்க இந்தியால இருந்து, would you like to sponsor அப்படின்னு. அப்போ வந்து பியக்காதன் வந்து பிகாஸ் மார்த்தன் சிங் வந்து க்ளோஸ் ஃப்ரெண்டுன்றதுனால பியக்காதன் ஸ்பான்சர் பண்றாப்ல. ஒரு சரியான பிச்சைக்கார மனுஷன். அது கோடீஸ்வரன், அது வேற விஷயம். ஒரு பைசா செலவழிக்கிறதுக்குள்ள அழுதுரும் சொல்லிட்டு பிச்சைக்காரன் சொல்றீங்க. ஆமா. அப்போ வந்து he owned மேக்சிம் ஒரு பாரிஸ்ல ஒரு ஹோட்டல் இருக்கு, ரெஸ்டாரண்ட். ஹோட்டல் இல்ல, ரெஸ்டாரண்ட். you can go there only by reservation or invitation. ஏன்னா அப்படி ஆளுங்க இந்த ஜேம்ஸ் பாண்ட், ஷான் கானரி, ராஜர் மூர், கிரேஸ் ஜோன்ஸ், நாங்கெல்லாம் போன சமயத்துல எல்லாம் கிரேஸ் ஜோன்ஸ் எல்லாம் அங்க இருக்கு. அந்த மாதிரி ஆட்கள் தான் வருவாங்க. நான் என் பாஸ வந்து அவரை இன்வைட் பண்றாரு. என் பாஸ் நீயும் வா அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் கூட்டிட்டு போயிடுறாரு. நாங்க ஒரு 15 பீப்புள் போயிருந்தோம் இந்தியால இருந்து. அதுல வந்து ஒரு 10 பீப்புளை வந்து அவர் கூட்டிட்டு போயிட்டாரு. அதுல ஒரு ஆள் நான். எங்க அண்ணன் வீட்டுல, அதாவது மேக்சிம்க்கு வந்து போனேன் அப்படின்னு சொல்லி சொன்னது வந்து யாராச்சும் சொன்னா ஜோக்கு தான். அது போயிருக்க முடியாது, அவ்வளவுதான். as simple as that. தாஜ்மஹால்ல வந்து நான் ஸ்டே பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னா ஒத்துக்குறாங்களா? ஐ வாஸ் allowed to stay for the night in தாஜ்மஹால். டின்னர்லாம் எனக்கு அங்கதான் சர்வ் பண்ணாங்கன்னா அந்த மாதிரி ஒரு விஷயம் அது. நான் இதை வந்து சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு அவ்வளவு பெருசா தெரியல, ஏன்னா பிகாஸ் ஐ வாஸ் தேர். டக்குன்னு கை இழுக்குது, ஒரு நிமிஷம். அப்ப அந்த பிரிட்டிஷர் வந்து he was so jealous. அப்ப அங்க மத்த ஆளுகள்லாம் வந்து தேவராஜ் மேக்சிம்க்கு போயிருந்தியா? எங்க அண்ணன் வந்து சொல்றான், ஏய் சும்மாறா எல்லாரும் சிரிக்க போறாங்கடா அப்படின்றாரு. இல்லன்னே போயிருந்தேன் இப்படி. இது this is how I went. I was not invited, my boss was invited, my boss took me with him. He was given an invitation for 10 people, so he included me in that 10 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். This fellow was so jealous. Hey, there is something that I want to ask you. Why is your, like important cities like Jaipur and Udaipur and Udaipur, அவங்க போர்னு தானே சொல்லுவாங்க. ஜெய்ப்பூர், உதய்பூர் and ஜோத்பூர் and why are all these places poor அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். உடனே எல்லாரும் சிரிச்சாங்க. when a black man or when a lesser person is insulted, everybody loves it. அங்க வந்து நான் என்ன சொன்னேன், see, before the Britishers came, it was Jaipur and Udaipur and Rampur. After Britishers came and stole everything, it became poor, you know. Pink ஆகி ஒரு ரெட்டிஷ் ஆயிடுச்சு ஃபேஸ். He was so ashamed. He didn't open his mouth. எல்லாம் மீதி ஆளுகெல்லாம் கை தட்டிட்டாங்க. சரியா? Do you really think I would want to go and live in a place like that? Or somebody has come. Do you really think I would want to go and stay in a place like that? No, I don't want to. அங்கதான் வருதுன்ற, அங்கதான் பாயிண்டே வருது. So I was not interested in going. சரி, இந்த பிங்க போட்டுருவோமா? இந்த பிங்க லேசா ஜாஸ்தி போட வேண்டாம். லேசா அந்த லைட்டர் டோனுக்குள்ள கொஞ்சம் வருது, டார்க்கர் டோனுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியே வருது. அப்படியே நல்லா இருக்கு. எதுமா? அப்படியே இப்ப நல்லா இருக்கு. எவ்வளவு ஆட் பண்ண முடியுமோ ஆட் பண்ணுவோம்.
இப்ப என்ன ஆகணும்னா நமக்கு இந்த சைடுல இப்படி வந்துருச்சுல, அப்ப இந்த இடத்துல இவ்வளவு தூரத்துக்கு அந்த டார்க்க கொண்டு வரணும். இந்த டார்க்க இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வரணும். கொண்டு வருவோம். அப்படின்னு நான் சொன்னேன். அது ஒரு பெரிய ஒரு ஜோக்கா போச்சு. எல்லாம் கையெல்லாம் தட்டினாங்க. யாரு அதை வந்து எழுதி போட்டதுன்னு எனக்கு தெரியல. ரீடர்ஸ் டைஜஸ்ட்ல ஜோக்காவே வந்துச்சு. அப்படி those people are not சரி, நான் இதுக்கு கொஞ்சம் போல கலர் வச்சிடுறேன், பிங்க் வச்சிடுறேன். வச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ளூவை ஓவர்லேப் பண்ண வச்சுக்கிறோம். இதுக்கு டீட்டெயிலாம் ஒன்றும் கொடுக்க வேண்டாம் நம்ம. ஏன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம பேக்ரவுண்ட சிம்பிளா வைக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஃபோர்கிரவுண்ட் வெளியில வர ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? இல்ல, ஆமா ஆமா வருது அதுல. அப்ப என்னன்னா அண்டர்ஸ்டாண்டிங் ஃபார்ம்ஸ் அண்ட் ட்ரிக்கரி தான். ரைட், ஓகே. இப்போ இந்த இடத்த இன்ட்ரெஸ்டிங் ஆக்கணும்னா இப்படி செஞ்சோம்னா இன்ட்ரெஸ்டிங் ஆகும் அப்படின்றது ஷுவரா தெரிஞ்சிச்சுன்னா இன்ட்ரெஸ்டிங் ஆக்கிடலாம். அது எப்படி தெரியும் அப்படின்னா பை சீயிங் மெனி பிக்சர்ஸ் தட் வி லைக். ஆஹா, இந்த படம் பிரமாதமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில படங்களை வந்து பாக்குறோம் நம்ம. அப்ப அந்த படத்தை வரைஞ்சு பாத்துறணும் உடனே இமீடியட்டா. இப்ப நம்ம என்ன செய்வோம்னா இந்த இடத்த பேக்ரவுண்ட இந்த ப்ளூவோட கூட விட மாட்டோம் நம்ம. ஒரு டல் ஆக்கிரும் அத. இட் ஷுட் நாட் பி பிரைட். இட் ஷுட் நாட் ஹாவ் இம்பார்ட்டன்ஸ். அப்படின்றப்ப ரொம்ப ரிஃபைண்டாவும் கொண்டு போக மாட்டேன், ஒன்னு ரிஃபைண்டா கொண்டு போக மாட்டேன். ஏன்னா ரிஃபைண்டா கொண்டு போனேன்னா அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்துடும். அப்ப ரிஃபைண்டா கொண்டு போக மாட்டேன். பிரைட்டா இருக்க விட மாட்டேன் அத. இட் ஷுட் நாட் ஸ்டீல் த ஷோ. அப்போ ஒரு படம் வரைஞ்சோம், இந்த இடத்துல இந்த படம் ஒண்ணு இருக்கு, நல்லா இருக்கா, அந்த படத்தை வரைவோம் அப்படின்றது மாத்திரம் இல்ல, அதுல வந்து ஒரு ஸ்டோரி ஒண்ணு இருக்கணும். இப்ப அந்த 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 ஃப்ளோ அந்த ஃப்ளோவை அப்படியே மெயின்டைன் பண்றது. எல்லா நேரத்துலயும் அந்த ஃப்ளோ வந்து கரெக்டா மெயின்டைன் ஆகாது, கிறிஸ் கிராஸ் ஆகுது. அந்த கிறிஸ் கிராஸ் ஆகுறத டார்க் ஆக்கிக்கலாம். அப்ப ஹவு டு டூ திஸ்? செஞ்சு பார்த்து ஃபெயில் ஆகி ஜெயிக்கிறது தான். ஆமா, செஞ்சு பார்த்து ஃபெயில் ஆகி. சரி, இத வந்து ஒரு பேப்பர் எடுத்து முடி மாத்திரம் நிறைய அப்படியே ரைட், அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் எடுப்போம். அப்படின்னா போட்டோகிராஃப் வந்து போனோம் அப்படின்னா ஃப்ளோயிங் ஹேர் அப்படின்னு சொல்லிட்டு பின்ட்ரெஸ்ட்ல போய் போட்டோம்னா கட்டாயமா வரும். ஹெவிலி ஃப்ளோயிங் ஹேர், வேவி அண்ட் ஃபிளட்டரிங் ஹேர், என்னமாச்சும் ஒண்ணு எக்ஸ்ட்ராவா அப்படியே சேர்த்துக்கிட்டே போனோம்னா வர ஆரம்பிச்சிடும். ஒரு லிங்க் கிடைச்சிச்சுன்னா அந்த லிங்க்ல இருந்து வேற வேற லிங்க்ஸ் கிடைக்கும். இப்ப சிம்பிளா இப்ப அந்த படத்துல அமைதியா அப்படி இருக்கிறத விட்டுட்டு
ஏன்னா இந்த மியூசிக்னால வந்து சுத்தி எல்லாமே அலைபாஞ்சிட்டு இருக்கிற ஒரு டான்ஸ் ஆடுற ஒரு ஃபீலிங் ஒன்று வர ஆரம்பிச்சிருது. அப்ப இப்படி செஞ்சா டான்ஸ் ஆடுற ஃபீலிங் வந்துருமான்னா இல்ல. இப்படி செஞ்சு பார்ப்போம்னு சொல்லிட்டு ஒரு 4 தடவை கேவலமா ஏமாந்ததுக்கு அப்புறம் நான் 4 தடவை கேவலமா ஏமாறணும். அதான் அங்கதான் பாயிண்டே. 5ஆவது தடவை வந்து ஒரு நல்லா வரும். ஏன் நல்லா வருதுன்னு கண்டுபிடிச்சிடலாம் அதுல. அதையே ஃபாலோ பண்ணி 6, 7 செஞ்சோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம இத மாதிரி எது செஞ்சாலும் நல்லா இருக்கும். அதான் அதுதான் பாயிண்ட். அப்படியே டர்ன் பண்ணிடுறேன். இப்ப இந்த கான்டூர்ல அப்படி போயிட்டு இருந்தது அப்படியே இந்த கான்டூருக்கு வந்துருது. அப்ப ஐ ஹாவ் டு பி கான்சியஸ் ஆஃப் தட். அதத்தான் என்ன சொல்லுவாங்க, பர்ஃபெக்ஷன் இஸ் அன் ஆட்டிடியூடுன்னுவாங்க. பிராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். எஸ், அதுல ஆர்குமெண்டே கிடையாது. பிராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். பட் பர்ஃபெக்ஷன் இஸ் அன் ஆட்டிடியூட். என்னன்னா இட் மீன்ஸ் யூ ஹாவ் டு ஹாவ் திஸ் டிசையர் டு பி பர்ஃபெக்ட். இந்த இடத்துல வந்துருச்சு, நல்லதா இருக்கு, விட்டுருவோம். இல்ல, அந்த 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 முடி வந்து அப்படி இந்த இடத்துல அப்படியே லைட்டா அப்படியே கொண்டாந்து விட்டுருவோம். அது இப்ப தோணுது. நான் ஃபுல்லா அதை டார்க்கா போடுறதா தான் இருந்தேன். இப்ப தோணுது இந்த இடத்துல கொண்டாந்து அப்படியே லைட்டா விட்டா எப்படி இருக்கும்னு. விட்டு பார்ப்போம், டார்க் ஆக்கிறது தான் ஆக்கிக்கிறோம். அப்புறம் ரொம்ப நல்லா வந்துருச்சு. ஒரு நல்ல எஃபெக்டிவா இருக்கு. இப்ப அந்த ஹேலோவை கொஞ்சம் எம்பசைஸ் பண்ணணும். எம்பசைஸ் பண்றதுன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா அதை பவர்ஃபுல் ஆக்கிராம எம்பசைஸ் பண்ணணும். பவர்ஃபுல் ஆச்சுன்னா நம்மளுடைய மெயின் தீம் அடிபட்டு போயிடும். ஆமா, மெயின் தீம் அடிபட்டு போயிடும். இது வந்து அப்படியே மயில் தொகையோட போய் சேர்ந்துடட்டும். இந்த இடத்துல இருக்க ஒரு பேக்ரவுண்ட் அப்படி மயில் தொகையோட போய் சேர்ற மாதிரி வச்சுக்கிறோம். ஆமா, அந்த இடத்துல லைட்டா போட்டுருவோம். அது ஒன்றும் அந்த இடம் இம்பார்ட்டன்ட் இல்லை நமக்கு. இப்ப அந்த அந்த லோட்டஸ் ஃப்ளவர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம், அந்த இடத்த டீட்டெயில் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். இப்போ பார்க்கறதுக்கு அந்த இடத்த டீட்டெயில் பண்ணி ஆகணும் போல இருக்கு. டீட்டெயில் இல்லை, ஓரளவு இன்னும் கொஞ்சமாச்சும் ஒரு என்னமாச்சும் ஒன்று வேணும் போல இருக்குல்ல. அப்படியே சும்மா மொட்டையா அப்படியே பிளெயினா விடுறது வந்து அவ்வளோ நல்ல ஐடியாவா தெரியல. அதனால என்ன செய்யறோம், பிங்க் எடுத்து, பிங்க் அப்புறம் ரெட் அப்புறம் பார்ப்போம், எடுத்து அங்க கீழே மாத்திரம் லேசா அங்க மாத்திரம் டீட்டெயிலிங் கொண்டு வர்றோம். இப்ப இந்த இடத்துல நகையை வந்து நம்ம டீட்டெயில் பண்ணணும், அப்புறம் பண்ணுவோம். அது ஒண்ணுமே செய்யலை நம்ம. ஆக்சுவலா
பெருசா டீட்டெயிலிங் ஒன்றும் கொடுக்கல. ஆனா ஒரு ஃபீலிங் ஒன்று வந்துருச்சு. டீட்டெயிலிங் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஒன்று வந்துருச்சு. இப்ப நம்மள்ட்ட அங்க எல்லோ இருக்கு. அதனால ஹாலோ வந்து எல்லோ ஆக்க போறீங்க. ஹாலோ லேசா ஃபுல்லா எல்லோ ஆக்காம உள்ள வந்து அங்கிருந்து அந்த சன்லைட் வந்து அந்த ஒரு எல்லோயிஷ் ஆரஞ்சிஷ் டோன் இருக்கும் இல்லையா, அந்த டோனை லேசா கொடுத்துரும். ஆக்சுவலா வந்து நம்ம வந்து மோனோக்ரோமா இந்த பெயிண்டிங் செய்யறதா யோசிச்சுட்டு இருந்தோம். மோனோக்ரோம் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆக்சுவலா. ஆனா இந்த பெயிண்டிங் வந்து ஒரு கலர் ஸ்டோரியும் சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஃப்ளவர்ஸையும் நம்ம வந்து லேசா டச் பண்ணிடுறது பெட்டர் இல்லையா? இப்போதையே பார்ப்போம். சார் ஒரு 1:30க்கு ஃபினிஷ் பண்ணிக்கலாமா கிளாஸ்? முடிச்சிருவோம். இப்ப முடிச்சிருவோம். இதோட நிறுத்திடுவோம் நம்ம. ஓகே. இதை நம்ம வந்து அப்புறம் கம்ப்ளீட் பண்ணுவோம். இல்ல அந்த ஹாலோ வந்து அப்படி வருது. அப்படி வருது. இந்த இடத்தெல்லாம் நம்ம வந்து மேட்ச் பண்ணி விடலாம். அப்புறம் செஞ்சுட்டு இந்த இடத்துல கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் காட்டிக்கிறது அதெல்லாம் நம்ம செஞ்சிடலாம். நல்லாதான் வருது. ஃப்ளவர்ஸ்லாம் இன்னும் இன்ட்ரிகேட்டா போடுவோம்ல. ஜுவல்ஸை வந்து எவ்வளவுக்கு எவ்வளோ அதை இந்த இடம் ஜுவல் வந்து பக்காவா இருந்துருச்சு. இது கொஞ்சம் டீட்டெயில் காட்டுவோம். இதெல்லாம் ரொம்ப லேசா பட்டும் படாமலும் வரணும்னு தான் இப்ப யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். தெரியாது என்ன ஆகுதுன்றது தெரியாது. ஒரு எனக்கு வந்து ஒரு ஆட்டிடியூடுன்றது ஒரு பிலீஃப்ன்றது ஒண்ணு என்னன்னா, அந்த பெயிண்டிங் வந்து ஒரு சின்சியரா செய்ய ஆரம்பிச்சோம் அப்படின்னா இட் வில் ஸ்டார்ட் டிமாண்டிங் வாட் இட் வாண்ட்ஸ். அது சொல்லும் இந்த இடத்துல அந்த டீட்டெயில கூட, இந்த இடத்துல இந்த டீட்டெயில கூடன்னு அப்படி போய்க்கிறலான்ற. சரியா? நல்லா வந்துகிட்டு இருக்கு. சரி, ஓகே. இது நான் சாருக்கு அனுப்பலாம். ஆமா, நான் அனுப்பிட்டேன். போன நேத்து இது அனுப்பிட்டேன். ஐ ஹேவ் டு சென்ட் யுவர்ஸ். இல்ல அந்த டேட் எழுதிருவேன். நான் டேட் யாரோட செஞ்சிட்டு இருக்கேன்றது எழுதிருவேன். ஏன்னா டிஎஃப்ஏக்கு இது ஒரு நோட் புக்கு. இப்ப 2 டிஎஃப்ஏ எடுத்துட்டு இருக்கு. அதனால 2 நோட் புக்கு. இப்போ உங்களை மாதிரி வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு நோட் புக் 2 நோட் புக் வந்துடும். ஒரு 2 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு நோட், 2 ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு நோட் புக் போடலாம். சமயத்துல 3வது ஸ்டூடெண்ட் போடலாம், கஷ்டம். அப்படின்றப்ப ஒரு நேரத்துல வந்து ஒரு 3 நோட் புக் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு 6 மாசம் கழிச்சு, 1 வருஷம் கழிச்சு ஒரு 10 நோட் புக் இருக்கும். பேப்பர் திறந்து பார்த்தா இது யாரோட வரைஞ்சோம்ன்றதே ஞாபகம் இருக்காது. யாரோட வரைஞ்ச சுத்தமா ஞாபகம் இருக்காது. அந்த பேர் எழுதினாதான் அது சரியா வரும். நான் அது பேர் எழுதி வச்சிருப்பேன். அந்த கொரோனா பீரியட்ல தானே இது ஆரம்பிச்சிச்சு. 2020 1920 இருந்து டேட் போட்டு பேர் இருக்கும். ஆன்லைன் கிளாஸஸ் டேட் போட்டு பேர் இருக்கும். சரியாம்மா? ஓகேம்மா. ஸோ ஐ வில் ஸ்டாப் த ரெக்கார்டிங் டு ஸ்டார்ட்